ஆல்ரைட் கைஸ், அப்போ நாங்க இன்றைக்கு இந்த கோட் பிளாக்ஸ் என்ற ஒரு விஷயத்தை, அதாவது ஐடிஇ நாங்க வந்து C++ ப்ரோக்ராம்ஸை 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிக்ல இருந்து படிக்க போறோம். ரைட். ஸோ இந்த கோட் பிளாக்ஸ்ல முதல் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கோட் பிளாக்ஸ்ன்றது அப்ப என்ன? இது ஒரு ஐடிஇ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டோடாக நாங்க என்ன செய்ய போறோம்? ஸோ C++க்குரிய அல்லது சிக்குரிய கணக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர்டினோ செய்யும் போது அதுல எல்லாம் கணக்கு விஷயம் ப்ராஜெக்ட் செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸை இதுல இருந்து டெவலப் பண்ணி ரன் பண்ணியும் பார்க்க போறோம். ஸோ இந்த கோட் பிளாக்ஸை நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணியிருந்தா இந்த ஸ்டார்ட் அப் பேஜோட ஒரு கோட் பிளாக்ஸ் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு விண்டோ வந்துருக்கு. ரைட். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா டபுள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயம் கட்டாயம் வந்திருக்கணும். ஸோ அதற்கமையா நான் வந்து இதுல ஸ்டார்ட் ஹியர் என்ற இந்த ஸ்டார்ட் அப் பேஜை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதுல வந்து உங்களுடைய லாக்ஸ் வரும். ஸோ லாக்ஸ்ன்றது நீங்க கம்பைல் பண்றது, ரன் பண்றது, எரர்ஸ் வர்றது எல்லாமே இதுல காட்டப்படும். அண்ட் இந்த இடத்துல உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ், என்னுடைய ஃபைல்ஸ், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதுல காட்டப்படும். அண்ட் திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஏரியா. இங்க தான் நீங்க கோடிங் அடிக்கக்கூடிய அந்த ஷீட்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய இடம். அண்ட் அப்கோர்ஸ் இதுதான் என்ன உங்களுக்கு டூல்ஸ். ஸோ இதுல கணக்கு டூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தேவை வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இதுல எல்லா விதமான டூல்ஸும் இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் இதெல்லாம் டேப்ஸ். ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் நியூ ஃபைல்ன்றதை கிரியேட் பண்ணிக்கொள்றேன், கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஸோ ஒரு எம்டி ஃபைல் எடுத்துக்கொள்றேன். ஸோ ஒரு எம்டி ஃபைல் என்ன ஃபார்மேட்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்லப்படாத ஒரு எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபைலை நாங்க வந்து எங்களுடைய C++ ப்ரோக்ராம் அடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எங்களுடைய C++ ப்ரோக்ராமுக்குரிய பேசிக் கான்செப்ட்ல இருந்து போக போறோம். ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்க்க போறோம். அப்ப நாங்க ட்ரை பண்ண போற எல்லா ப்ரோக்ராம்ஸும் என்ன லாங்குவேஜ்ல இருக்க போது? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. ரைட். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைலை நாங்க சர்வ் பண்ணிக்கொள்ளணும் முதலாவது. ஸோ சர்வ் பண்ணிக்கொள்றேன். ஸோ சர்வ் ஃபைல். ஸோ அதுல வந்து ஒரு லொகேஷன்ஸ் காட்ட போது நான் என்னுடைய லொகேஷன்ஸை தனியாக சர்வ் பண்ணி எடுத்துக்கொள்றேன். ஸோ இன்ஸ்டிடியூட் மிராபிலிஸ்க்குள்ள நாங்கள் சர்வ் பண்ணிக்கொள்ள போறோம். ஸோ எனக்குன்ற ஒரு நியூ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். CPP சொல்லி C++ என்றதுக்காக உருவாக்கி கொள்றேன். ஸோ CPP என்ற ஃபோல்டருக்குள்ள நான் என்னுடைய ஃபைலை சர்வ் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்டா ஹலோன்னு சொல்லி சர்வ் பண்ண போறேன். ரைட். ஸோ ஹலோ. ஸோ ஹலோன்றது ஃபைலுடைய நேம். பட் இந்த ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன என்றதான் எங்களுக்கு அடுத்த கேள்வி. உதாரணத்துக்கு ஒரு வேர்ட் ஃபைலா இருந்தா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .doc என்று இருக்கும், .docx இருக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்டா இருந்தா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .txt இருக்கலாம். ஒரு ஆடியோ ஃபைலா இருந்தா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .mp3, .wgav அப்படின்னு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு வீடியோ ஃபைலா இருந்தா .mpeg, .mp4 அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு C++ல எழுதக்கூடிய ப்ரோக்ராம் ஃபைல்கள், இந்த சோர்ஸ் ஃபைல்கள் எக்ஸ்டென்ஷன் .cpp இருக்கும். ஸோ நாங்க சர்வ் பண்ணும்போது கட்டாயம் .cpp சர்வ் பண்ணணும். ஸோ C இருந்தா .c சர்வ் பண்ணுவோம். CPP என்று சொன்னா C++ இருக்கு. ஸோ நான் சர்வ் பண்ணிக்கொள்றேன். ஸோ இப்போ என்னட்ட hello.cpp என்ற பெயர்ல ஒரு சோர்ஸ் ஃபைல் இருக்கு. என்ன லாங்குவேஜுக்கு அமைய? C++ ப்ரோக்ராமிங்கை டைப் பண்ணி ரன் பண்ணக்கூடிய அமையும். ஸோ கோட் பிளாக்ஸ்ல நான் இப்படி ஒரு ஃபைலை உருவாக்கி வச்சுட்டேன். இதான் முதல் ஸ்டெப். பேசிக்கா முதல் ஸ்டெப் இதுதான். ரைட். ஸோ இந்த ஸ்டெப்ல நாங்க அடிக்க போற பேசிக் கான்செப்ட்கள் என்னென்ன? அப்ப இந்த கான்செப்ட்களை கதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புறேன். அப்ப C++ன்றது என்ன? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்கோர்ஸ் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எங்களுக்கு தேவையானது என்ன? இது ஒரு லாங்குவேஜ். இது ஒரு அப்ப லாங்குவேஜ்னால என்ன? இட் இஸ் a set of symbols and codes. Set of symbols and codes. அதாவது குறிகளும் எழுத்து முறைகளும்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி என்று சொன்னா அதுல என்ன இருக்க போகுது? எழுத்துக்களும் சொற்களும் தான். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் எழுத்துக்கள், சொற்கள், குறியீடுகள், சிம்போல்ஸ், கோட் வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்ல 3 லட்சம் வார்த்தைகள் இருக்கும். ஆங்கிலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 வரைக்கும் 35,000 வார்த்தைகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லயும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான 1000 கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த கீவேர்ட்ஸ்களை ப்ராப்பரா எங்களுக்கு தெரிஞ்சுட்டா, ஆனா 1000 தெரியுமான்னு சொன்னா இல்ல. ஒரு சரளமா கதைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல 30,000 சொல்லிட்டு இருந்தாலும் சரளமா கதைக்கிறதுக்கு எனக்கு 3500 சொல்லிட்டு இருந்தா தெரியும் காணும். அத மாதிரி இங்கேயும் ஆயிரக்கணக்கில் சொல்லிருந்தாலும் எங்களுக்கு ஒரு 50 தொடக்கம் 100 கீவேர்ட்ஸ் தெரிஞ்சா காணும் ப்ரோக்ராம் ஃபுல்லாவே தெரிஞ்சிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட கீவேர்ட்ஸ்ல முதலாவது கீவேர்ட் C++ல நாங்க அடிக்கிறது வந்து #include என்ற ஒரு வார்த்தை அடிப்போம். ஸோ #include என்ற ஒரு வார்த்தை அடிப்போம். ரைட். ஸோ #include என்ற ஒரு வார்த்தை அடிப்போம். ஸோ #include என்றா என்ன? ஸோ உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி மெஷினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வழங்க போறோம். இதுதான் ப்ரோக்ராமிங். ஸோ அப்ப இந்த
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருந்து மெஷின் லாங்குவேஜுக்கு மாத்துறதுக்கான செயற்பாடும் இங்கதான் நடைபெற போகுது. கம்பைலர்ஸின் ஊடாக டிரான்ஸ்லேட்டர்ஸ் நெட்டுக்காச்சு. சோ அந்த வகையில அப்ப இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பயன்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட சொற்கள் இருக்கு இல்லையா, ஹேஷ், இன்க்ளூட், சி, என்சி அவுட், இப்படி கணக்க சொற்கள் இருக்கு. இந்த சொற்களுக்குரிய அர்த்தங்களை யார் சொல்றது? சோ இந்த அர்த்தங்கள் என்னென்ன என்று எப்படி தெரிஞ்சு கொள்றது? சோ இந்த கம்பைலருக்கு அதை எப்படி சொல்ல வைப்போம்? சோ அதுக்குரிய விஷயம் தான் ஹெடர் ஃபைல்ஸ். சோ அதுக்குரிய ஃபைல்ஸ் தான் ஹெடர் ஃபைல்ஸ், ரைட்? சோ ஹெடர் ஃபைல்ஸ்ன்றது சொல்லப்படுற, கிஷான் சொல்லுங்க. எனக்கு அந்த ஓபன் ஆகுது இல்ல, இந்த ஃபைல் ஓபன் ஆகுது இல்லையா? ஆமாம், மெயின் மேனு இருக்கு. உங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணலுமா? நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்றேன், உங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க கிஷான், சொல்லுங்க. உங்களோட ஸ்கிரீன்ல தெரியலையே, நீங்க ஷோ பண்ணீங்க, அதுக்கு பிறகு காட்டல. கிஷான் ஓம் சார், நான் வேற ஒன்று வந்தோம் இருக்கு, திருப்பி கேன்சல் பண்ணி திருப்பி ஒன் பண்ணா. ஓ, நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஒன் பண்ணி எம்டி ஃபைல் ஒன்று எடுங்க காணும். எம்டி ஃபைல் ஒன்று எடுத்து அதை சர்வ் பண்ணீங்கடா, சிபிபியா காணும். இல்லாட்டி என்னவா வருதுன்னு சொல்லி அதை எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல, சரி நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். சரி, ஓகே சார். சரி, சோ அப்ப பேசிக்கா அப்ப ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் உரிய மீனிங்க வச்சிருக்கக்கூடிய நாங்க ஹெடர் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றதா இருந்தாலும் C++ல அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குரிய அர்த்தங்களை வச்சிருக்கக்கூடிய மெயின் ஹெடர் ஃபைலை நாங்க ஆரம்பத்துல இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அதுதான் இங்க முதலாவது வார்த்தை. அப்ப எந்த ஒரு C++ ப்ரோக்ராமா இருந்தாலும் அந்த C++ ப்ரோக்ராமுக்குரிய கீவேர்ட்ஸ், C++ ப்ரோக்ராமுக்குரிய கீவேர்ட்ஸுக்குரிய மீனிங்ஸை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹெடர் ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரன் பண்ணும்போது மெஷினுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் கம்பைல் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த கம்பைல் பண்ண முடியாது. அந்த சொற்களுக்கு அர்த்தங்கள் தெரியாமல போயிருக்கு. உதாரணத்துக்கு அது எப்படின்னு சொன்னா சிம்பிளா டிக்ஷனரி மாதிரி. ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா டிக்ஷனரி எனக்கு தேவை இல்லையா, இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி. அத மாதிரி C++ இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் கீவேர்ட்ஸுக்கு என்னென்ன அர்த்தம்ன்றது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மெயின் ஆல் சோ IO ஸ்ட்ரீம், ரைட்? சோ IO ஸ்ட்ரீம் ன்னு சொல்லுவோம். சோ IO ஸ்ட்ரீம் .h ன்னு சொல்லலாம். .h ன்னு சொன்னா ஹெடர் ஃபைல் ன்னு அர்த்தம். சோ .h ன்னு சொல்லலாம், இல்ல அது சொல்லாமலே விடலாம். சில கம்பைலர்ஸ் அக்செப்ட் பண்ணும், சில கம்பைலர்ஸ் அக்செப்ட் பண்ணாது. அவ்வளவுதான், ரைட்? சோ IO ஸ்ட்ரீம்ன்ற ஹெடர் ஃபைல, லைப்ரரி ஃபைல, ஒரு டிக்ஷனரிய நாங்க என்ன செய்யறோம், இன்க்ளூட் பண்றோம் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள. அப்பதான் நாங்க இனி அடுத்தது அடிக்க போற எல்லா கோட் வேர்ட்ஸுக்குரிய மீனிங்கும் கம்பைலருக்கு தெரியும். கம்பைலருக்கு தெரிஞ்சாதான் கம்பைலர் மெஷின் லாங்குவேஜா இதை மாத்த முடியும். மெஷின் லாங்குவேஜுக்கு மாத்தினாதான் மெஷினால இதை ரன் பண்ண முடியும். புரியுதா? சோ இதுதான் அந்த ஃப்ளோ, ரைட்? அப்ப ஹேஷ் இன்க்ளூட்ன்றதை பயன்படுத்தி IO ஸ்ட்ரீம் என்ற ஒரு ஃபைலை நான் என்ன செய்ய போறேன், உள்ளடக்க போறேன். ரைட்? உள்ளடக்கியாச்சு. ரைட், எங்களுடைய ப்ரோக்ராம் ரன் ஆக வலிக்கிடணும். சோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தா ரன் பண்ணணும். உதாரணத்துக்கு 10 பேர் இருக்கிறாங்க. சோ 10 பேருக்கும் நீங்க சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு வர போறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்னதான் 10 பேர் இருந்தாலும் அதுல யாரோ ஒரு ஆள்கிட்ட இருந்தா தொடங்க போறீங்க இல்லையா? சோ அத மாதிரி ப்ரோக்ராம்ல எத்தனை ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருந்தாலும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்னத்தை சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போகுது ப்ரோக்ராம். சோ அப்ப அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்தை கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதை நாங்க மெயின் என்று சொல்லுவோம், ரைட்? சோ மெயின் என்று சொல்லுவோம், மெயின் மெத்தட்.
அதாவது மெயின் என்று சொன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்டா ரன் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எழுதப்படக்கூடிய இடம். அப்ப இந்த மெயினுக்குரிய பகுதி என்று சொல்றதுக்கு தான் இந்த பிராக்கெட் ஆரம்பிச்சு இந்த பிராக்கெட்டை முடிச்சிருக்கோம். இந்த பிராக்கெட் ஆரம்பிச்சு பிராக்கெட்டை முடிச்சிருக்கோம். அப்ப IOStream என்ற ஹெடர் ஃபைலை ஓபன் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணிக்கும். அப்ப இந்த எதட்ல தான் எல்லா ப்ரோக்ராமுக்குரிய வசனங்களும் ஸ்டார்ட் பண்ண வழிகிடும். இங்கதான் ரைட், இதுதான் மெயின் மெத்தட். அண்ட் இந்த மெயின் மெத்தட் வந்து இப்போதைக்கு இன்டெஜர் டைப் ஆனது, அதாவது நம்பர் டைப்பா ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணும் இப்போதைக்கு என்று சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இப்படித்தான் வசனம் அமைக்கணும், இப்படித்தான் வசனங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் சொல்லப்படுற மாதிரி C++ ப்ரோக்ராமிங்க டிசைன் பண்ணவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, ஸோ இதுக்கான ரிட்டர்ன் டைப் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ நாங்களும் அதை வந்து என்ன செஞ்சு கொள்ளணும், ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இன்ட், ஸோ இன்ட் சொன்னா நம்பர் அர்த்தம். அப்ப மெயின் மெத்தட்ன்றது எப்ப ரன் பண்ண வலிக்கிடுதோ அது ரன் பண்ணி முடிக்கும் போது ஏதாவது ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணும் என்றது ஒரு வளமையா நாங்க கொடுக்க வேண்டிய விஷயம். அப்படி கொடுக்க விரும்பி ஒய்ன்னு கொடுக்கலாம். அதெல்லாம் ஏன்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு விளங்கும். ஆரம்பத்தில் எல்லாத்தையும் விளங்க ட்ரை பண்ணினா ஒன்றுமே விளங்கலாம், பேர் படிப்படியாக தான் விளங்கணும். ஸோ சில விஷயங்களை மண்டைகளை ஏற்றி வச்சிருங்க, இன்னொரு டைம் இரமிட்டுக் கொள்ளலாம். ரைட், ஸோ மெயின் என்ற இந்த கான்செப்ட், ஸோ மெயின் என்ற மெத்தடுக்குள்ளதான் ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக வலிக்கிடும். ரைட், அப்ப இந்த ப்ரோக்ராம் ஒரு குறிப்பிட்ட நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் தான் மெயின்டைன் பண்ணுது, யூஸ் பண்ணுது. ரைட், இந்தந்த அமைப்புக்கு அமைய, இந்தந்த சொற்களுக்கு அமையத்தான், இந்தந்த கோட்வேர்ட்ஸுக்கு அமையத்தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னு சொல்லி ஆகணும். அப்பதான் கம்பைலர் அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றி அமைப்பார். ஸோ அதுக்கு நாங்க சொல்ற வார்த்தை வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட், STD. ஸோ இந்த பாருங்க, இந்த ஒரு வார்த்தை நான் அடிச்ச பிறகு இந்த இடத்துல ஒரு செமிகுலன் போட்டேன். இந்த செமிகுலன் இது வந்து என்னது, இது செமிகுலன். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்றது எனக்கு மறந்துருச்சு, பட் இது செமிகுலன். ஸோ செமிகுலன் என்று சொன்னா இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர். அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு லைனும் இல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும், ஸோ இதை செய்யுங்க அதை செய்யுங்க என்று சொல்லப்படுற அந்த லைனுகளும் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி நாங்க முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ப்ரோக்ராமிங்ல அதுக்கு வைக்கப்படுறது செமிகுலன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், இப்போதைக்கு நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி செமிகுலன் வைக்கிறேன். அப்ப கேள்வி இருக்கலாம், அப்ப நீங்க வைக்கல என்று சொல்லி. சோ இங்க வைக்கலன்றது காரணம் இது தொடக்கம், முடிவல்ல. இதெல்லாம் இந்த இடத்துல தொடங்கி இந்த இடத்துல முடிஞ்சிருது, அப்ப செமிகுலன் போடுறது. ஆனா மெயின் ஃபங்க்ஷன் பாருங்க, இங்க தொடங்கி இங்க முடியுது, இதுக்குள்ள கணக்கு விஷயங்கள் இருக்கு, அப்ப இதை முடிக்க முடியாது. சோ இந்த விஷயம் இப்பதான் இதுக்குரிய அடிப்படை, இதை முடிக்க முடியாது. அப்ப சில விஷயங்களை முடிக்க வேண்டி வரும்போது செமிகுலன் போடும், சில மெத்தடுகளுக்கு போட மாட்டோம். ரைட், சோ பேசிக்கா அப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்கு. ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ஒரு CPP-க்குரிய பேசிக் ப்ரோக்ராமுக்குரிய சின்டெக்ஸ். நேற்று ஒரு விஷயம் சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸ் என்று சொல்றது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப C++ ப்ரோக்ராமுக்குரிய பேசிக் சின்டெக்ஸ் இதுதான். அதாவது எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் அப்ப ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும், அதுக்கு பிறகு அது என்ன நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுதுன்னு சொல்லணும், அதுக்கு பிறகு அது ஃபர்ஸ்டா ரன் பண்ண வேண்டிய இடத்தை டிஃபைன் பண்ணி இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கணும். ரைட், அப்ப இனிமே என்னென்னலாம் ரன் பண்ணணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் நாங்க ஒன்று தப்பழுதுவேன், இந்த மெயினுக்குள்ள எழுதுவேன். ரைட், அப்ப அது ஃபர்ஸ்டா மெயின்ல இருந்து தான் ரன் பண்ண வலிக்கணும், அங்க இருந்து ரன். ரைட், அப்ப அங்க இந்த இன்ட் என்ன, மெயின் என்ன, யூசிங் என்ன, நேம் ஸ்பேஸ் என்ன, எல்லா வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் இருக்கு IOStream என்ற ஹெடர் ஃபைலுக்குள்ள. அப்ப இதை கம்பைலர் இங்க இருந்து கம்பைல் பண்ணும் பொழுது இந்த விஷயத்தை அவர் என்ன செஞ்சு கொள்வார், உருவாக்கி கொள்வார். ரைட், இதுக்குரிய மீனிங் எல்லாம் இதுதான். இப்போ அதுக்கு நான் இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ரைட், இந்த ஃபைலை வெறுமனே சர்வ் பண்ணியிருக்கேன். சரியா, நான் மினிமைஸ் பண்ணிட்டு நான் சர்வ் பண்ண லொகேஷனுக்கு போய் காட்டுறேன். ஸோ இன்ஸ்டியூட் மொராபிலிஸுக்குள்ள CPP என்றதுக்குள்ள நாங்க சேவ் பண்ணிக்கிறோம். பாருங்க, hello.cpp என்று C++ சோர்ஸ் ஃபைல். நான் சொல்லியிருந்தேன் சோர்ஸ் கோட், வெபினார்லயே சொல்லியிருப்பேன். சோர்ஸ் கோட், ஆப்ஜெக்ட் கோட், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அடித்தால் சோர்ஸ் கோட், அதாவது அதுவே மெஷினுக்கு புரியுற மாதிரி மாற்றிட்டா மெஷின் கோட். இப்போதைக்கு இதுல என்ன ஃபைல் மட்டும் இருக்கு, சோர்ஸ் கோட் மட்டும்தான் இருக்கு. என்ன மட்டும்தான் இருக்கு, சோர்ஸ் கோட் மட்டும்தான் இருக்கு. ரைட், சோ நான் இப்ப ஏன் சோர்ஸ் கோட் மட்டும்தான் இருக்கு, மெஷினுக்கு புரியுற மெஷின் கோட் இருக்குல்ல, எனி ஐடியாஸ் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன் சோர்ஸ் கோட் நான் அடிச்ச கோடிங் மட்டும் தான் இருக்குது, மெஷினுக்கு ஏற்ற மாதிரி அது இன்னும் மாற்றப்படல, ஏன் மாற்றப்படல என்றது விளக்கம் யாராவது சொல்ல முடியுமா? அந்த லூப்புக்குள்ள ஒன்று பொழுது என்ன. ரைட், ஓகே, இந்த பிளாக்குக்குள்ள ஒன்று பொழுது இல்ல. சரி, வேற ஐடியாஸ்? சரி, இதனால இதுல எழுதாததால மெஷின் கோட் ஒன்றும் உருவாகலன்னு சொல்றீங்க. சரி, வேற எனி அதர்ஸ்? சும்மா ட்ரை பண்ணுங்க, சான்ஸ் கிடைக்கும் போது சும்மா யூஸ் பண்ணி பாத்துறோம். ரைட், நமக்கு சொல்லுங்க. மெஷினுக்கு மாத்துறேன்னா நாங்க ஒரு கம்பைலர் யூஸ் பண்ணி தான் மாத்தணும், நாங்க இங்க ஒரு கம்பைலரும் யூஸ் பண்ணல. ரைட், அப்ப இந்த சிஸ்டம் இன்னும் நாங்க இந்த சோர்ஸ் கோட கம்பைல் பண்ண வழி கிடையாது. பைட் கோட் உருவாகணும் அல்லது மெஷின் கோட் உருவாகணும்னு சொன்னா இந்த சோர்ஸ் கோட, அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற இந்த ஃபைலை நான் என்ன செய்யணும்,
கம்பைல் பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணினா தானே மெஷின் கோட் உருவாகி இருக்கும். நான் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணல, ஜஸ்ட் எடிட் மட்டும் தானே பண்ணிருக்கேன், ரைட்? சோ எடிட் பண்ணிருக்கேன். அப்ப டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, அதாவது கம்பைல் பண்றதுக்கு நாங்க இந்த அம்புக்குறியா அமர்த்தோம். அதாவது பில்ட் அண்ட் ரன், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ரன் பண்ணுங்க, அதாவது கம்பைல் பண்ணி ரன் பண்ணுங்க. நான் இதை கிளிக் பண்றேன். சோ ஓகே, சோ கிளிக் பண்றேன். எம்டியா ஒரு கன்சல்டன்ட் வந்திருக்கு. என்ன எம்டியா 2 வசனம் வந்து தண்ணி யோசிக்க கூடாது, இது வளமையா ஒரு அவுட்புட்ல வர வசனம். சோ அப்ப இந்த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணிருக்கு 0வை. அது ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரோக்ராம் இன்டிஜர் சொன்னால ரிட்டர்ன் பண்ணி 0ன்னு சொல்லுது, அவ்வளவுதான். மற்றபடி பாருங்க, பிரஸ் எனி கீ டு கன்டினியூ, எனி கீயை பிரஸ் பண்ணா க்ளோஸ் ஆயிடும், அவ்வளவுதான். அப்ப கிஷான் சொன்ன மாதிரி இதுக்குள்ள ஒன்றுமே இல்ல, அதனால மெஷினுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. ஒன்று கிஷாந்தினி சொல்ல மாதிரி இதுல வந்து கம்பைல் பண்ணல, அதனால சோர்ஸ் கோட் மட்டும் தான் இருந்தது. இப்ப நான் கம்பைல் பண்ணிட்டேன் பாருங்க, இப்ப போய் பார்ப்போம். சோ இப்ப என்ன உருவாயிருக்கு, இப்ப என்ன உருவாயிருக்கு கம்பைல் பண்ண பிறகு என்ன உருவாயிருக்கு? இது சோர்ஸ் ஃபைல், இது மட்டும் தான் முதல்ல இருந்த. இது என்ன? ஆப்ஜெக்ட் கோட், அதாவது மெஷின் கோட். இதுதான் மெஷினுக்கு புரியுறது. சோ அந்த மெஷினுக்கு புரியுறதை வச்சுக்கொண்டு உருவாக்கின அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் என்ன, இது ஒரு வெறும் சாஃப்ட்வேர். வெறும் சாஃப்ட்வேர், வெறும் இண்டெக்ஸ், ஒன்றுமே இல்லை இதுல, ரைட்? சோ இதுதான் 3 விஷயம். கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி சோர்ஸ் கோட் மட்டும் இருக்கும், கம்பைல் பண்ண இந்த ஃபைல்கள் உருவாகும் C++ல, ரைட்? அப்ப பேசிக்கா ஒரு லாங்குவேஜ். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறேன். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் பொழுது எனக்கு ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட்னு சொல்லி ரன் பண்ணுங்க, ஹலோ வேர்ல்ட்னு சொல்லி ஷோ பண்ணணும்னு சொல்லி ரன் பண்ணு. அப்ப நான் அதுக்கு ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தையை அவுட்புட்ல காட்டணும்னு சொன்னா, வெளியால காட்டணும்னு சொன்னா, இப்ப பாருங்க நான் ரன் பண்ணி காட்டினான், ஒன்றுமே வரல. மீன்ஸ் இதுல ஒன்றுமே வரல. இது வந்து வளமையா வர வசனங்கள், அது இருக்கட்டும், ரைட்? ஒன்றுமே வரல அவுட்புட் என்று சொன்னா நான் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. இப்ப நான் என்ன சொல்ல போறேன்? பிரிண்ட் பண்ண சொல்ல போறேன். என்னத்தை? அவுட்புட் பண்ண சொல்ல போறேன், ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தையை. அப்ப C++ல அவுட்புட் பண்றதுக்காக நாங்க பாவிக்கிற கீவேர்டு சி அவுட். சோ சி அவுட் பண்ணுங்க. சோ சி அவுட் பண்ணுங்கன்னு சொன்னா மட்டும் போதும், அதாவது அம்புக்குறிகளையும் போடுவோம், அதாவது ஆங்கிள் பிராக்கெட்ஸ் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் பிராக்கெட். சோ இப்படி பிராக்கெட்ஸ் 2 போடும், சரி, இது ஆங்கிள் பிராக்கெட்ஸ். சோ கீழே ஷிஃப்ட்டுக்கு பக்கத்துல இருக்கும். சோ இப்படி சி அவுட் பண்ணுங்க, சிஸ்டத்துக்கு வெளியால, அதாவது சி அவுட் பண்ணுங்க, இப்படி ஒரு விஷயத்தை போடுறோம். என்னத்தை சி அவுட் பண்ணணும்? என்னத்தை அவுட்புட் பண்ணணும்? ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தையை. அப்ப ஹலோ வேர்ல்ட். சோ சி அவுட் பண்ணுங்க ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தையை. இது ஒரு ஸ்டேட்மெண்டா இல்லையா? ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யணும்? முடிச்சு விடணும். அப்ப முடிச்சு விட நான் என்ன சொன்னா, செமிகோலன் போடணும், செமிகோலன் போடணும். இப்ப நான் ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தையை செஞ்சுட்டேன். சரி, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா, ஹலோ வேர்ல்ட்ன்றத மொட்டையா போட்டிருக்கேன். மொட்டை மீன்ஸ் எந்த விதமான ஒரு குறியீடுகளும் இல்ல, ஜஸ்ட் ஒரு வார்த்தையா போட்டிருக்கேன். வடிவா கவனிச்சு பாருங்க, இங்க எழுதப்பட்ட இந்த இன்ட், யூசிங், இன்க்ளூட், சி அவுட் எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. அந்த மீனிங்கால கம்பைலர் அதை புரிஞ்சு கொள்வார். ஆனா ஹலோ வேர்ல்டுக்கு அது மீனிங் இருக்கா? ஹலோ வேர்ல்டு என்ன ஏற்கனவே டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கா? இந்த கோடிங்ல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கா? இல்ல. இல்ல. அப்ப கம்பைலருக்கு தெரியுமா ஹலோ வேர்ல்டு என்ன? தெரியுமா? தெரியாது. அப்ப நான் இப்ப கம்பைல் பண்ணி பார்க்க போறேன். சோ கம்பைல் பண்றேன். இதுல என்ன வந்திருக்கு? எரர். இதுல என்ன எரர் வந்திருக்கு? ஹலோ வாஸ் நாட் டிக்ளேர்டு, அதாவது ஹலோவை பற்றி எனக்கு ஒண்ணும் தெரியாது, இங்க சொல்லப்பட இல்லை. அப்ப என்னத்தை நான் செய்யன்னு கேக்குறது, கம்பைலர் கேக்குது. சோ ஹலோன்றது எனக்கு அதை பற்றி ஐடியா இல்ல, அப்ப என்ன செய்யறேன்னு கேக்குது, ரைட்? ஏன் அப்படி கேக்குது? காரணம் ஹலோ பற்றி நான் உண்மையிலேயே சொல்லல கம்ப்யூட்டருக்கு. அப்ப கம்பைலர் பொறுத்த வரைக்கும் ஹலோன்றது என்னடா தெரியாது. அப்ப நான் சொல்ல போறேன், ஹலோ வேர்ல்ட்ன்றதை பற்றி ஒண்ணும் கேட்க தேவையில்லை, நீங்க அப்படியே அதை பிரிண்ட் பண்ணி காட்டுங்க, அதை அவுட்புட்ல காட்டுங்க, அதுக்கு மீனிங் எல்லாம் தேட வேணாம் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, ஆனால் அதை என்ன செய்யணும்? டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடணும், டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடணும். சோ கோட்ஸுக்குள்ள போட்டா அதை என்ன சொன்னா, ரைட், கோட்ஸுக்குள்ள வந்திருக்குது. சோ இந்த டபுள் கோட்ஸுக்குள்ள வந்திருந்தா ஒண்ணு யோசிக்கிறது எல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு மீனிங் எல்லாம் தேவையில்லை, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தம், ரைட்? அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுங்கன்ற அர்த்தம், ரைட்? அப்ப நான் வந்து இப்ப ரன் பண்றேன். சோ இப்ப பாருங்க, இந்த அவுட்புட்ல ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தை பிரிண்ட் ஆயிருக்கு, ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தை பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இங்க பிரிண்ட் பண்ண சொன்னேன், நீங்க பிரிண்ட் பண்ணுங்க, ரைட்? சோ ஹலோ வேர்ல்ட்ன்ற வார்த்தை பிரிண்ட் ஆயிருக்கு, ரைட்? சோ இதுதான் the first program in your chapter. உங்களோட C++ சாப்டர்ல நாங்க அடிச்ச முதலாவது ப்ரோக்ராம் இதுதான். சோ இது வரைக்கும் முதல் விளங்க இல்லைன்னு சொன்னா என்னோட கேளுங்க, எது விளங்க இல்லைன்னு கேளுங்க. கேளுங்க, நீங்க கேட்கற கேளுங்க.
இது உங்களுடைய கிளாஸ், நீங்க கேட்டு விளங்கி கொள்ற மாதிரி வராது. நான் குயிக்கா போகணும்னு விரும்புவேன். ஏன்னா அடுத்தடுத்த பெரிய பெரிய லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அதுகளோட கூட நேரம் மெனக்கூடணும்னு சொன்னா இதுகளோட குறைய நேரம் தான் மெனக்கிடலாம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஹரி அப் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட்டு மினக்கெட்டு டவுட்டுகளை கேட்டு தெளிவாகி கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. சரியா? நான் சொல்லித்தரதை மட்டுமே கற்றுக்கொள்ள நினைக்காதீங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் கேள்வி இருக்காங்க. அப்ப எனக்கும் கொஞ்சம் லேர்னிங் பாயிண்டா இருக்கு. பாயிண்ட்கள், இந்த வார்த்தைகள், இதுக்குள்ள முதல் விஷயம் ப்ரோக்ராமிங்க நீங்க கற்றுக்கொள்ள விரும்பினீங்க என்று சொன்னால் ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அது என்னன்னு சொன்னா, எழுதப்படுற எல்லா கீவேர்ட்ஸுக்கும் என்ன அர்த்தம் என்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட் பிரிண்ட் பண்றதால சி அவுட் தான், மெயின் அது அப்படியே தான், ஸ்டாண்டர்ட் அது அப்படியே தான் அப்படின்னு யோசிக்க வேணாம். என்ன அர்த்தம், என்னத்துக்கு அதை போடுறோம், அப்ப அதுக்குள்ள என்னென்ன அர்த்தம் இருக்கு, அப்ப அது வராட்டி என்ன விஷயம் வரும். எரர் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. முதல் எரர் எடுத்துக்கணும். ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டா அப்பாடா ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணிட்டேன், அப்பா எந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இனி ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. ரன் பண்ற எல்லா ப்ரோக்ராமும் சரியான அர்த்தம் இல்லை. ரைட், ஓகே கிஷான் சொல்லுங்க. சார் இந்த கவுண்ட் அந்த சி அவுட் பதிலாக பிரிண்ட் ஒன்றும் போடல. அதனால் பிரிண்ட் போடல. அது பைத்தான்ல தான் நாங்க பிரிண்ட் போடுவோம். உதாரணத்துக்கு கிஷான் தமிழ்ல எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். பட் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு தானே சொல்லணும். அதுக்காக இங்கிலீஷ்ல போய் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லலாமா? இல்ல. அதே கதை தான் இங்கேயும். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு சொற்கள் இருக்கு. இங்க அவுட்புட் காட்டணும்னு சொன்னா சி அவுட் பண்ணுவோம். பைத்தான்ல பிரிண்ட் என்று பாவிப்போம். ஜாவால சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் பாவிப்போம். சி ஷார்ப்ல கன்சோல் டாட் ரைட் லைன் பாவிப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். HTML ஜஸ்ட் ஷோ பண்ணுவோம். இதே ஜாவா ஸ்கிரிப்ட்ல அலர்ட்லயோ விண்டோ கன்சோல்லயோ காட்டும். ஸோ இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் இருக்கு இப்படி காட்டுறதுக்குன்னு சொல்லி. சரியா? ஸோ அந்த வகையில சிபிபில அதாவது C++ல அவுட்புட் காட்டுறதுக்கு சி அவுட். சரியா? ஓகே சார். ஓகே கைஸ், ரைட். ஸோ அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ நான் என்னுடைய பேசிக் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ரன் ஆகுது. ஆல்ரைட், அப்ப எங்களுக்கு இப்ப தெரிய வேண்டிய விஷயம், ஸோ அப்போ எங்களுக்கு இப்போ பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ ஐ ஹேஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ட் மெயின் அவுட். சரி, இப்போ இதுல வந்து ஒரு கான்செப்ட் நாங்க ட்ரை பண்ணி பார்க்க போறோம், சி அவுட் ஹலோ வேர்ல்ட். இப்போ இதோட எங்களுடைய பேரையும் நாங்க வந்து சேர்த்து ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஹலோ வேர்ல்ட் சி அவுட்ல திருப்ப நான் ரன் பண்ண போறேன். மை நேம் இஸ் ரைட் செமிகோலன். So my name is Mirabilis. இதுல ரெட் லைன் வர்றது தேவையில்லை, அது டிக்ஷனரி ஒன்ல இருக்குது எங்களுடைய இதுல. அதனால அந்த Mirabilis என்ற சொல்லுக்கு மீனிங் இல்லைன்ற மாதிரி காட்டுது. அதான் வேறொன்று இல்லை. ரைட், ஸோ நாங்க ஜஸ்ட் ரன் பண்றோம். ஸோ ஹலோ வேர்ல்ட் மை நேம் இஸ் Mirabilis. ஸோ இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நான் சி அவுட்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தேன். அதுக்கு கீழே திருப்ப சி அவுட்ன்றதுல மை நேம் இஸ் Mirabilis கொடுத்தேன். ஆனா அவுட்புட்ல எப்படி வருது? ஒரே வரியில வருதுன்னு. ஒரே வரியில வருது. அப்ப நான் அங்க கீழே கொடுத்தாலாம் இங்க கீழே வராது. அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட், அப்ப அங்க கீழே கொடுக்குறேன்றதால இங்க கீழே வராது. அது ஜஸ்ட் அப்படியே தொடர்ந்துதான் வருது. அப்ப எங்களுக்கு ஒரு தேவைப்பாடு இருக்கு, இல்ல எனக்கு கீழே தானே வரணும், அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்றது. ஸோ அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று எஸ்கேப் சீக்வன்ஸ் பயன்படுத்தலாம், இன்னொன்று எண்ட் லைன் பயன்படுத்தலாம். அப்ப இதுல நாங்க எண்ட் லைன் தான் பயன்படுத்துறோம். எஸ்கேப் சீக்வன்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்னு சொல்றேன். ஸோ எண்ட் லைன் என்று சொன்னா, இப்ப இந்த லைன் தொடர்ந்து வர்றதாலதான் மிச்சமா வர சி அவுட்டும் என்ன செய்யுது, இதுக்குள்ளேயே சேர்ந்து சேவ் பட்டன் இருக்குது. இப்ப நான் சொல்றேன் ஹலோ வேர்ல்டோட லைனை முடிச்சு விட்டுருங்க. ஹலோ வேர்ல்டு வந்தனோட லைனை முடிச்சு விட்டுருங்க. அதுக்கு அப்ப லைனை முடிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா சி அவுட் பண்றவர் என்ன செய்வார், அடுத்த லைன்ல தான் வருவார். அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா எண்ட் லைன் பண்ண போறேன். அப்ப எண்ட் லைன் பண்றதுக்கு திருப்ப இதே மாதிரி மார்க் கொடுக்கணும். சி அவுட் பண்ணுங்க, இதோ ஒரு அவுட்புட் பண்ணுங்க, திருப்ப இன்னொரு அவுட்புட்டும் கொடுக்க போறேன். அதான் இந்த எண்ட். ஸோ ENDL எண்ட் லைன் என்று சொல்லுவோம். ஸோ ENDL எண்ட் லைன் பண்ணுங்க இந்த வார்த்தைக்கு பிறகு. அப்ப இந்த ஆங்கிள் பிராக்கெட்ன்றது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை அவுட்புட் கொடுக்குறோமோ அத்தனைக்கும் கொடுக்கலாம். ஒரே அவுட்புட்லயே கணக்கு கொடுக்கலாம். எண்டல் பண்றோம். ரைட், ஸோ ஓகே எண்டல் பண்ணியாச்சு. இப்ப நான் சேவ் பண்றேன். திருப்ப நான் வந்து ரன் பண்றேன். இப்ப பாருங்க. ஸோ ஹலோ வேர்ல்டு வந்து லைன் முடிஞ்சு திருப்ப மை நேம் இஸ் Mirabilis கீழே வந்து. ரைட், ஸோ எண்டல் என்றது அர்த்தம் இதுதான். அப்ப எண்டல் என்றால் லைனை முடிச்சு விடுங்க என்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் சி அவுட் 2 கொடுக்க விரும்பல, சி அவுட் 2 கொடுக்க விரும்பல. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்,
அப்ப ஒன்றுலயே கொடுக்கலாம் தானே, அதான் கணக்கு கொடுக்கலாமே என்று சொன்னா அப்ப சி அவுட் ஹலோ வேர்ல்டுன்றது வந்து லைனை முடிச்சுட்டு திருப்ப மை நேம் இஸ் மிராபிலிஸ் வரணும். இவ்வளவுதான் நான் கொடுக்கும், நான் ரன் பண்ணி காட்டு ரைட். ஸோ இப்பயும் அதே அவுட்புட் தான் வருது. அப்ப நான் அனாவசியமா தேவை இல்லாமல் என்ன செய்ய தேவையில்லை, திருப்ப சி அவுட் எழுத தேவையில்லை. எத்தனை விதமான அவுட்புட் கொடுக்க போறோமோ அத்தனையும் நாங்க இப்படி இந்த அம்புக்குறி மட்டும் போட்டு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் ரைட். ஸோ இப்படி ஒன்றும் செய்யலாம் ரைட். ஸோ மை நேம் இஸ் மிராபிலிஸ் இந்த வார்த்தையும் செய்யலாம். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு கன்செப்ட் ரைட். அப்ப ஒரு கன்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அப்ப ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது எப்படி என்ற விஷயம், சின்டெக்ஸுகள் விஷயம் ரைட். ஓகே, பொதுவா கேட்கிறேன், இந்த கிரிக்கெட்ல வந்து அல்லது ஃபுட்பால்ல வந்து பெரும்பாலும் கிரிக்கெட்ல தான் இந்த இது ஃபேமஸ் எதுன்னு சொன்னா கமெண்ட்ரி கொடுக்கறது. ஸோ கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி கொடுக்கறது நோக்கம் என்ன, யாராவது ஒரு ஆள்? வர்ணிச்சு கூறுறது, விலகல்ல எப்படி அத வர்ணிச்சு கூறுறது என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. ரைட் ஓகே, அவங்க என்னென்ன செய்யறாங்க, எத்தனை போல் இன்னும் இருக்கு, எத்தனை விக்கெட் போயிருக்கு, எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, எத்தனை ரன்ஸ் அடிக்கணும் என்ற எல்லா விஷயத்தையும் காய்ச்சிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட இல்லையா ரைட். எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க எல்லாத்தையும். அத மாதிரி நீங்க ஒரு டெவலப்பர் C++ல ப்ரோக்ராமிங் அடிக்கிறீங்க, நீங்க மட்டும்தான் உங்களுடைய கோடிங்க பாப்பீங்களா, இல்லாட்டி உங்களோட சேர்ந்துக்கிற உங்களோட டீம்ல இருக்கிற உங்களோட சூப்பர்வைசர்ல இருந்து எல்லாரும் கோடிங்க பார்க்க விரும்புவாங்களா? எல்லாரும் பார்க்க விரும்புவாங்க ரைட். அப்ப அந்த பாக்குறவங்களுக்கு புரியுமா நீங்க என்னென்னத்துக்கு கோடிங் அடிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? இல்ல புரியுது ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப நாங்க அவருக்கு புரியக்கூடிய விஷயங்கள் புரியும், சிலது புரியாது. ஏன்னு சொன்னால் அவர் இந்த ஐடியா, இப்ப நீங்க ஒரு ஐடியால எழுதிருப்பீங்க கோடிங், நீங்க என்ன ஐடியால எழுதிருக்கீங்கன்னு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு கடைசிக்கும் தெரியாது. அவர் எவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கட்டும், அவருக்கு கோடிங் தெரியும் மொழிய நீங்க என்ன ஐடியாக்காக அந்த கோடிங் எழுதிக்கிறீங்கன்னு தெரியாது. அப்ப அதை நீங்க விளங்கப்படுத்தணும். அப்ப நீங்க பக்கத்துல சொல்லி கொண்டு இருப்பீங்களா? இல்ல. அப்ப உங்களோட கோடிங்க நீங்க விட்டு விடுறீங்க, அவர் பார்க்கணும், அவர் பார்க்கும்போது அவருக்கு விளங்கணும் ரைட் இதுக்காக தான் இந்த கோடிங் அடிச்சிருக்காங்க ரைட். அதுக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்துக்காக எங்களுக்கு ஹெல்பிங்கா இருக்கிறது கமெண்ட்ஸ். என்னது கமெண்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கா இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமர் கட்டாயம் என்னத்தை மெயின்டைன் பண்ணணும், கமெண்ட்ஸ் அடிக்கிறத மெயின்டைன் பண்ணணும் அடிக்கடி. அதுக்காக எல்லா வரிக்கு வரி கமெண்ட்ஸ் அடிச்சு இருக்க கூடாது. முக்கியமா எது அவர் ஹேண்டில் பண்றாரோ அதுகளுக்கு மெயினா ஒரு கமெண்ட்ஸ் அடிக்கணும். இந்த வகையில நான் இப்ப இதுல பக்கத்துல ஒரு கமெண்ட் அடிக்கிறேன்னு வைங்க. சோ கமெண்ட் ஒன்று அடிக்கிறேன். this statement hello world. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் சொல்லி பிரிண்ட் பண்றதுக்கு இருக்கு என்று சொல்றேன். வடிவா கவனிச்சு பாருங்க. சோ இந்த லெவல் கோடிங், இந்த லெவல் கோடிங்ல இந்த லெவல் கமெண்ட். அப்ப இந்த கமெண்ட் யாருக்காக? ப்ரோக்ராமிங் ஓபன் பண்ணி இந்த சோர்ஸ் கோட பாக்குறவருக்காக. அப்ப இவர் யாருக்கு தேவையில்லை? கம்பைலருக்கு தேவையில்லை. கம்பைலருக்கு தேவை இந்த கோடிங் தான். அந்த கோடிங்கை வாசிச்சு அதுக்கிட்ட மெஷின் கோட் உருவாக்கி அதை ரன் பண்ண வைக்க முடிய இந்த கமெண்ட் கம்பைலருக்கு தேவையில்லை, ப்ரோக்ராமர் இன்னொரு ப்ரோக்ராமருக்கு தான் தேவை. சோ அதுக்காகத்தான் நான் இந்த முன் குறியீடு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த முன் ரெண்டு இப்படி ஸ்லாஷ் கொடுத்தா கம்பைலர் என்ன சொன்னா ரைட் இது கமெண்ட், அப்ப இதை நான் கம்பைல் பண்ண தேவையில்லை, இதை டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும், இதை நான் கணக்கெடுக்க தேவையில்லை, இதை வெளியில காட்டவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் இதை ரன் பண்ணி பாக்குறேன், வெளியில அவுட்ல வருமா? கடைசி வரைக்கும் வராது. காரணம் திஸ் இஸ் த கமெண்ட், இது கம்பைலரால இக்னோர் பண்ணப்பட்டிருக்கும், அதை அவர் கணக்கெடுக்க மாட்டார் ரைட். இதுதான் விஷயம். அப்ப ஒரு விஷயத்தை எழுதணும், ஆனா அது கம்பைலர் கணக்கெடுக்க கூடாது, அது ஜஸ்ட் ப்ரோக்ராமருக்காக என்று சொல்றதுதான் கமெண்ட். சோ இந்த கமெண்ட்ல ரெண்டு வகையான கமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட்ஸ். சோ இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் மல்டி லைன் கமெண்ட்ஸ் என்று சொன்னா பேசிக்கா சிங்கிள் லைன்ன்றது இந்த விஷயம் தான், அதான் லைன் பை லைன். இப்ப இந்த வரியில அடிச்சா மட்டும்தான் இது கமெண்டட் எடுத்துக்கொள்ளும். நான் அதுக்காக திரும்ப என்டர் அடிச்சு ஹலோ சோ திஸ் இஸ் அப்படின்னு அடிக்க முடியாது. இது கீவேர்டுகள் அடுக்கொலிக்கிட்டு இருப்பேன், அது பிரச்சனை வர்றீங்க இல்ல. அப்ப எனக்கு ஒரு தேவை வருது, இல்ல நான் அப்ப அடிக்கணும் கோடிங், ஆனா அதே டைம் என்ன செய்யணும் சொன்னா அந்த கோடிங் வந்து 2-3 லைன்ல இருக்க போகுது கமெண்ட்ஸ். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சோ அதுக்கு நாங்க பாக்குறது வந்து ஸ்லாஷ் அஸ்டிக் என்ன ஸ்டார். so this is for multi-line comments and
we can put more commands using this என்று சொல்லி போட்டுட்டு நான் என்ன சொல்றேன் asterisk திருப்ப ஸ்லாஷ் இப்படி போட்டா திருப்ப நான் அடிக்கிறதெல்லாம் கோடிங்க வரும் சரிதானே சோ அடுத்ததெல்லாம் கோடிங்க வரும் அப்ப இது சிங்கிள் லைன் கமெண்ட் இது மல்டி லைன் கமெண்ட் சிங்கிள் லைன் கமெண்ட் சொன்னால் நீங்க இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் போட்டு அந்த ரூலுக்கு பிறகு வர மட்டும்தான் கமெண்டாக கருதப்படும் ஆனா மல்டி லைன் கமெண்டா ஸ்லாஷ் asterisk இப்படி போட்டிருக்கீங்க இல்லையா இப்படி போட்டதுல இருந்து திருப்பி நீங்க asterisk ஸ்லாஷ் போடும் வரைக்கும் அவ்வளவுமே கமெண்ட் தான் அதுல என்ன அடிச்சாலும் கமெண்ட் ரைட் சோ அப்போ ஒரு ப்ரோக்ராமருக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஒரு பிகினருக்கு கட்டாயம் ஒரு C++ ப்ரோக்ராமோ அல்லது ப்ரோக்ராமோட லாங்குவேஜ்லயோ சின்டெக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கமெண்ட்ஸ் அடிக்கிற மெத்தட் தெரிஞ்சிருக்கணும் சோ இதுகள்லாம் நாங்களும் கதைச்சிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் திங்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன கேள்வி கம்ப்யூட்டர்ண்டா என்ன சரி உங்களோட சான்ஸ் நீங்களே யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க கையை வச்சு சொல்லுங்க இல்ல நீங்களே சொல்லுங்க கம்ப்யூட்டர்ண்டா என்ன எனக்கு தெளிவா சொல்ல தெரியும் கம்ப்யூட்டர்ண்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் கம்ப்யூட்டர் வேர்டுக்கு விரிவாக்கமா கம்ப்யூட்டர்னா என்ன கம்ப்யூட்டர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க தேடி பார்த்தது கொஞ்சம் ஞாபகம் சொல்லலாம் பிரச்சனை இல்லை எதுனாலும் நீங்க தேடுறீங்களோ பாக்குறீங்களோ எதுவா இருந்தாலும் உங்களோட மைண்ட்ல கம்ப்யூட்டரோட என்ன ஞாபகம் வருது யாரா இருந்தாலும் சொல்லுங்க command oriented okay machines for particularly united and used educational resource right okay சரி அப்ப பேசிக்கா கம்ப்யூட்டர்னா அப்படி என்னன்னு சொல்லிக்காரு கிஷான் சரி சிம்பிளா எனக்கு இது சொல்ல தெரியும் சொல்றாங்க யாராவது ஃபயர் 4 பேத்துக்குள்ளேயும் மைண்ட்ல ஆன்சர்கள் தோணும் ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா பாதி பேட்ட பிரச்சனை சொன்னா இது பிள்ளையான ஆன்சரா இருக்குமோ என்ன அதை நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சரியோ பிள்ளையோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும்போது அதை யூஸ் பண்ணுங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க இப்ப பிள்ளைன்னு சொல்றதால உங்களை நான் என்ன ஃபெயில் பண்ண போறேன்னா உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்க போறேன்னா இல்லது உங்களுக்கு என்ன அது இஷ்யூ வரப்போதா இல்லை பட் நீங்க சொன்னது சில இடையே சரியா இருக்கலாம் அடடா இதைத்தான் நானும் சொல்ல நினைச்சேன் ஆனா சொல்ல அவங்கள இருந்துட்டேன் அப்படின்ட்டு பல தடவைகள்ல பல விஷயங்கள்ல நீங்க நினைச்சிருப்பீங்க அதே தான் நீங்க இப்பயும் செஞ்சுட்டு இருக்கீங்க ரைட் ஓகே ஃபைன் பிரச்சனை இல்லை பட் அதை குறைச்சு கொள்ளுங்க நிஷாந்தினி சொல்லுங்க கம்ப்யூட்டர் அப்ப என்ன நாங்க கொடுக்கிற தரவுகளை எடுத்து நாங்க சொல்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப எங்களுக்கு அவுட்புட்டா தரும் ரைட் அப்ப அதைத்தான் கிஷான் சொல்லியிருந்தார் அதேதான் ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள கொண்டுடலாம் இன்னொரு விதத்துல சொன்னா தரவுகளை எடுத்து டேட்டாக்களை எடுத்து அதை குறிப்பிட்ட வேலைகளுக்குள்ள உட்படுத்தி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அமைய அவுட்புட்டை கொடுக்கிறது அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்றதான் மெயின் அதாவது ப்ரோசஸ் ப்ரோக்ராம் ஒரு வேலை ஒரு டாஸ்க் அப்ப நான் கேட்கிற கேள்வி அப்ப எந்த ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலும் கட்டாயம் ஒரு ப்ரோசஸ் செய்ய போகுது சோ அந்த ப்ரோசஸ் செய்யறதுக்கு இன்புட்டா கொடுக்கப்படுறவர் யாரப்ப டேட்டா வெரி குட் டேட்டா அப்ப இன்புட்டா போறவர் டேட்டா அவுட்புட்டா வர போறவர் இன்ஃபர்மேஷன் அப்ப இதுல இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவையில்லை ஆஸ் அ டெவலப்பரா எங்களுக்கு அது தேவையில்லை அது யூசருக்கு தான் தேவை எங்களுக்கு என்ன தேவை அந்த ப்ராசஸ் தான் தேவை முக்கியம் அந்த ப்ராசஸும் டேட்டாவும் இன்புட் யூசர் இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் நாங்களா உருவாக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்ப எங்களுக்கு தேவையானது டேட்டா அடுத்த கன்செப்ட் டேட்டான்ற ஒரு விஷயத்தை தான் அடுத்தது கதைக்க போறோம் அப்ப டேட்டான்ற ஒரு விஷயம் கதைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி தரவுகள் என்னென்ன வடிவத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு வழங்கப்படக்கூடிய டேட்டாக்கள் இன்புட்டாக வழங்கப்படக்கூடியவை என்னென்ன வடிவத்துல இருக்கும் என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்கு நம்பர்ஸா இருக்கும் லெட்டர்ஸா இருக்கும் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் கரெக்டர்ஸ் சொற்கள் என்ன ரைட் சார்ட்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் சோ கணக்கு இருக்கு சோ அப்ப இதுல இந்த ப்ரோக்ராம்லயும் நாங்க C++ஓ அல்லது ஜாவாவோ எதுவா இருந்தாலும் நாங்களும் என்ன செஞ்சோம்னா அதுக்குள்ள இடத்தை ஒதுக்கணும் அதாவது ரைட் நான் இந்த ப்ரோக்ராம்ல நம்பர்ஸ் கொஞ்சம் வாங்க போறேன் அல்லது நம்பர்ஸ் கொஞ்சம் வச்சிருக்க போறேன் அல்லது நம்பர்ஸ் கொஞ்சம் உருவாக்கி யூஸ் பண்ண போறேன் நான் சொற்கள் கொஞ்சம் பிரயோஜனம் யூஸ் பண்ண போறேன் நான் சில கரெக்டர்ஸ் பாவிக்க போறேன் சில தசமதானங்கள் டெசிமல் பாயிண்டிங் நம்பர்ஸ் பாவிக்க போறேன் என்று சொல்லி என்ன செய்யணும் ப்ரோக்ராமுக்கு டிக்ளேர் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்கணும் சொன்னாதான் அவருக்கு புரியும் ரைட் இந்த பெயர்ல இந்த விஷயம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு முதல்ல சொல்லியாச்சு அப்ப இவர் தான் ஆள் அப்படின்னு சொல்லணும் உதாரணத்துக்கு அட்சர கணிதம் தெரியுமா
அச்சர கணிதம் என்ன என்ன அச்சர கணிதம்? ஒரு தெரியா கணிதம். ரைட், ஓகே, தெரியா கணிதம். ரைட், அப்படின்னா எக்ஸோ வையோ ஏயோ பியோ நம்பரோ என்னதோ உண்டு. ரைட், ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். அதாவது நான் என்ன டேட்டா வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படிப்பட்ட டேட்டா வரும்னு தெரியும். நம்பரா வருமா ஸ்ட்ரிங்கா வருமான்றது தெரியும். ஆனா அவர் வாங்கி வைக்கிறதுக்கு அப்ப என்ன செய்யறேன், நான் ஒரு பேர் வச்சிருக்க போறேன். ரைட், நம்பர் வர்றார், ஏ வாரர், பி வாரர், அல்லது நேம் வாரர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்க போறேன். டேட்டா டைப்பும் வச்சிருக்க போறேன். ஆனா வேல்யூ யூசர் தர போறேன் அல்லது நாங்களே கொடுக்க போறோம். சோ இதைத்தான் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்றேன்னு சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சிபிபி ஃபைல்ல, அதாவது நார்மலா ஒரு ப்ரோக்ராமிங்ல டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்றதான் கேள்வி. சோ பேசிக்கா விளங்கிக் கொள்ளுங்க என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொன்னா, சி பிளஸ் பிளஸ்ல நீங்க சொன்ன மாதிரி நம்பர்ஸ். அப்ப நம்பர்ஸை டிஃபைன் பண்றதுக்கு இங்க சி பிளஸ் பிளஸ்ல சோ இன்டஜர் என்ற ஒரு ஆள் இருக்கார், ஐஎன்டி என்று சொல்லுவோம். சரிதானே, இன்டென்ட். சரிதானே. அடுத்த விஷயம் இன்ட் கமா பைட் என்ற ஒரு ஆள் இருக்கு. சரிதானே. சோ அல்லது இன் பைட் வேணாம் உங்களுக்கு, லாங் கான். ரைட், சோ இன்ட் லாங் இப்படின்னு ரெண்டு பேர் இருக்கணும். சோ இன்ட் லாங் என்ன ரெண்டுக்கும் வேண்டா, ரெண்டுமே நம்பர்ஸ் வகையான டேட்டாக்களை வச்சிருக்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய ஆக்கள் தான். அப்ப கம்ப்யூட்டர்ல நீங்க சொல்லணும் நம்பர் என்னத்தையாவது ஒன்றை யூஸ் பண்ண போறீங்க, தெரியா கணியம் ஒன்றைய யூஸ் பண்ண போறீங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்க போறீங்கன்னு சொன்னா இன்டஜர் டைப்பாவா லாங் டைப்பாவான்னு சொல்லி ஆகணும். அப்பதான் ப்ரோக்ராமுக்கு திரும்ப ரைட், அப்ப இது இன்டஜர் டைப் பண்ணது இத்தனை நம்பர் வரைக்கும் வச்சிருக்கலாம், லாங் டைப் பண்ணது இத்தனை நம்பர் வரைக்கும் வச்சிருக்கலாம். அப்ப இன்டஜருக்கும் லாங்குக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, இன்டஜர் என்ற டேட்டா டைப்பினூடாக என்னால 2 அடுக்கு வரைக்கும் நம்பர்ஸ் வச்சிருக்க முடியும். எத்தனை? 2 வரைக்குமான நம்பர்ஸ் வச்சிருக்க முடியும் இன்டஜரால. லாங் என்ற டேட்டா டைப்பால 2 அடுக்கு வரைக்குமான நம்பர்ஸ் வச்சிருக்க முடியும். சும்மா கால்குலேட்டர்ல அடிச்சு பாருங்க, 2 அடுக்குன்றது எத்தனை நம்பர் வருது, கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வருது. அப்ப 64 அடுக்குன்னு யோசிச்சா பாருங்க எப்படி வரும். சோ அப்ப இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர்ஸ் பாவிக்கிறதா இருந்தா லாங் பாவிப்போம், ஒரு அளவான நம்பர்ஸ் பாவிக்கிறதா இன்டஜர் பாவிப்போம். சோ இப்படி 2 நம்பர்ஸ் டேட்டா டைப்ஸ் பாவிப்போம் நம்பர்ஸ். எதுக்கு? நம்பர்ஸ்க்கு. ரைட், சோ இன்டஜர் லாங் என்பதை நம்பர்ஸ்க்கு பாவிப்போம். அடுத்த விஷயம் கேரக்டர்ஸுக்காக. என்னது? கேரக்டர்ஸ், எழுத்துக்கள். ஒரு சிம்போல் அல்லது ஏதாவது ஒரு எழுத்தை மட்டும் நான் வேண்ட போறேன், ஒரு எழுத்தை அல்லது ஒரு நம்பரை கால்குலேஷனுக்காக இல்ல நார்மலா ஒரு எழுத்தை அல்லது ஒரு சிம்போல் ஒரு குறியீடை வேண்ட போறேன்னு சொன்னா அதை நான் கேரக்டர்னு சொல்லுவேன். அதுக்கு நான் சார்ன்னு சொல்லுவேன். சார், CHAR. என்னது? CHAR, சார்ன்னு சொல்லுவேன். சோ இந்த சாரை நான் எதுக்கு பாவிக்கிறேன்னப்ப கேரக்டர் ஒன்றை போடுறதுக்காக பாவிக்கிறேன். ரைட், கேரக்டர் ஒன்றை போடுறதுக்காக பாவிக்கிறோம். ரைட், அடுத்த விஷயம் இல்ல நான் சொற்லா வேண்ட போறேன், சொற்களாக வசனங்களாக கணக்க செட் ஆஃப் கேரக்டர்ஸாக. செட் கேரக்டர்னு சொன்னா ஒரு கேரக்டர், சார் கேரக்டர்ஸ் கணக்க கேரக்டர்ஸ் வேணும்னு சொன்னா அது ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ரைட், சோ ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். சரியா, ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். சோ ஸ்ட்ரிங்ன்றது என்னதுக்காக? செட் ஆஃப் கேரக்டர்ஸ். சோ செட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்காக. அடுத்த விஷயம் இல்ல நான் தசமதானத்துல வேண்ட போறேன், தசமதானங்கள்ல வேண்ட போறேன் அப்படின்னு சொன்னா அதை நான் வந்து தசமதானங்களை ஃப்ளட்டிங்னு சொல்லுவோம். மிதக்கும் தானங்கள், அதாவது ஃப்ளட், FLOAT, ஃப்ளட். இந்த இன்டஜரும் லாங்கும் என்ற மாதிரி சின்ன சின்ன தசமதானங்களுக்கு ஃப்ளட்டும் பெரிய தசமதானங்களுக்கு வந்து டபுளும் பாவி. சின்ன சின்ன தசமதானங்களுக்கு ஃப்ளட்டும் பெரிய பெரிய தசமதானங்களுக்கு டபுளும் பாவி. சோ இதெல்லாம் மாதிரி floating decimal points, அதாவது decimal pointing numbers. So decimal pointing numbers. Right. So அப்ப தசமதானங்களுக்கு இவை பாவி. அடுத்த விஷயம் ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்டே 100, அதாவது மெஷின் கோட் தான். மெஷின் கோட் தான். அப்ப மெஷினுக்கு புரிஞ்ச மாதிரி லாஜிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது சரியா இருந்தா இதை செய்யுங்க, பிழையா இருந்தா இதை செய்யுங்க, ஒன்னுண்டா இதை செய்யுங்க, ஓஃப்ண்டா இதை செய்யுங்க, ஒன்னுண்டா இதை செய்யுங்க, ஜீரோண்டா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டா தான் பிரிக்கலாம் ப்ரோக்ராம்ஸை. சோ அப்படிப்பட்ட வேல்யூஸை வச்சிருக்கிறது உங்கள்ட்ட ஒரு ஆள் இருக்காரு, அவர் நாங்க சொல்லுவோம் பூல்ன்னு சொல்லி. பூல். சோ பூல்ன்னு சொன்னா பூலியன், ட்ரூ ஓ ஃபால்ஸ், 1 or 0 அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சோ அதையும் நாங்க பாவிப்போம் சில சமயங்கள்ல. அதெல்லாம் போக வரும் ஆட்டோமேட்டிக்கா. ரைட், சோ இதை வந்து பூலியன் வேல்யூஸ் சொல்லுவோம். சோ பூலியன் வேல்யூஸ் வந்து ட்ரூ, 1 or 0. ரைட், சோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸையும் பாவிப்போம். சோ இப்படி டேட்டா டைப்ஸ் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, நாங்களும் பாவிக்க போறோம், டேட்டாக்களை ஹேண்டில் பண்ண போறோம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த பார்த்துருவோமே. இப்ப நான்
என்னுடைய பேரை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். என்ன செய்ய போறேன்? ஜஸ்ட் வசனத்துல தான் இதுலயே தான் பிரிண்ட் பண்ணாங்க. சி அவுட்லயே ஹலோ வேர்ல்ட் மை நேம் இஸ் மிராபிலிஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அப்ப நான் திருப்ப என்னுடைய பேரை பிரிண்ட் பண்ணோட திருப்ப நான் பேர் அடிக்கணும். போமா இல்லையா? திருப்ப நான் இன்னொரு இடத்துல என்னுடைய பேரை பிரிண்ட் பண்ணோம்னா நான் திருப்ப மை நேம் இஸ் மிராபிலிஸ் அடிக்கணுமா இல்லையா? அடிக்கணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு பதிலா இந்த குறிப்பிட்ட டேட்டாக்கள் நான் திருப்பி யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். கிரியேட் பண்ணி ஒரு இடத்தை உருவாக்கி அதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். உதாரணத்துக்கு நான் என்னுடைய பேரை ஸ்டோர் பண்ண வைக்க போறேன். அப்ப இந்த பேரை ஸ்டோர் பண்றதா இருந்தா என்ன டேட்டா டைப்பை சூஸ் பண்ணலாம் கிஷான்? நான் என்னுடைய பேரை ஸ்டோர் பண்ணி வைக்க போறதா இருந்தா எந்த டேட்டா டைப்பை சூஸ் பண்ணலாம்? ரைட், ஸ்ட்ரிங். அப்ப அகசி சொல்லுங்க. என்னமா விளங்கல? ஸ்ட்ரிங். ஓகே. அப்ப எனக்கு அகசி சொல்லுங்க. இந்த கரெக்டர்ன்ற ஒரு விஷயம் எதுக்காக நாங்க பாவிக்கிறோம்? குறிப்பிட்ட ஃபைண்ட கண்டுபிடிக்கிற வேர்ட் வசனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு சொற்கள் அப்படி வர்ற டைம்ல ஒரு சொல்ன்றதை விட மறந்துடக்கூடாது. அது ஒரு எழுத்து. ஒரு சொல்லுன்னு வந்துடக்கூடாது, பிள்ளையாயிரும். ஒரு எழுத்து. ரைட். சோ அப்ப நானும் இப்ப என்னுடைய பேர் ஒரு அப்ப ஸ்ட்ரிங். அப்ப ஸ்ட்ரிங் டைப்பா எனக்கு என்ன பேர் இருக்குன்னு இப்ப கம்ப்யூட்டருக்கு சொல்ல போறது இல்லை. நான் என்ன செய்ய போறேன்? அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்க போறேன். XY என்ற மாதிரி ஒரு பேர் வைக்க போறேன். நான் நேம் வைக்கிறேன். அப்ப ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப்ல என்ன பேர்ல நான் டேட்டா ஒன்று வச்சிருக்கேன்? நேம் என்ற பேர்ல டேட்டா வச்சிருக்கேன். அப்ப அது ஈக்குவல். சோ ஜோன் என்று வைக்கிறேன் வைங்க. அப்ப ஜோன் என்ற பெயர் இந்த வேல்யூ இந்த நேம் என்ற டேட்டாக்குள்ள இருக்குது. இந்த டேட்டா டைப் அப்ப 3 விஷயம் இருக்கு. அப்ப ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டாவுக்கு அப்ப ஒரு டேட்டாவுக்கு 3 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன? டேட்டா டைப். என்னது? டேட்டா டைப். அது என்ன வகையான டேட்டா டைப்? அடுத்தது என்ன? அதுக்குரிய பெயர். அது எந்த பெயருக்குள்ள அடங்கி இருக்கு. அடுத்தது என்ன? வேல்யூ. அந்த பெயரை கூப்பிட்டா என்ன வேல்யூ வெளியில வருது. சோ ஒரு குறிப்பிட்ட டேட்டாக்கு 3 விஷயம் இருக்கும். ஒன்று டேட்டா டைப், இன்னொன்று நேம், இன்னொன்று வேல்யூ. சரிதானே? டேட்டா டைப், நேம், இன்னொன்று வேல்யூ. நான் நேம் சொல்றது இந்த நேம் இல்ல, பொதுவா வைக்கிற பேர். அடுத்த விஷயம் நான் என்னுடைய வயசை வச்சிருக்க போறேன். ரைட். அப்ப வயசை ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அப்ப கிட்டத்தட்ட வயசை ஸ்டோர் பண்ண போறோம்னு சொன்னா என்ன? நம்பர்ஸ் வச்சுக்க போறோம்னா என்ன? இன்டிஜர். ரைட். சோ இன்ட் என்று போடுறேன். சோ இன்ட் என்று போடுறேன். சோ இன்டிஜருக்குரியது. சோ இன்ட் என்று போடுறேன். அண்ட் நான் ஒரு பேர் வைக்க போறேன். ஏஜ் ஈக்குவல் நான் சரி வைக்கிறேன். ஒரு 29 வைக்கிறேன். சரி. அப்ப ஸ்ட்ரிங் நேம் ஜோன். சோ இன்ட் ஏஜ் 29. ஓகே ஃபைன். சோ அப்ப அடுத்த விஷயம் நான் என்னுடைய கிரேடை வச்சிருக்க போறேன். அதாவது ஏஆ பிஆ சிஆ டிஆ பாஸ் ரிசல்ட்ஸ் கிரேடை வச்சிருக்க போறேன். அப்ப ரிசல்ட்ஸ் கிரேடை வச்சிருக்கிறதுக்கு நான் என்னத்தை சூஸ் பண்ணலாம்? ஒரே ஒரு எழுத்தை தான் பயன்படுத்தணும்னு சொன்னா அங்க என்ன செய்யலாம்? ரைட், சார். அப்ப சார் டைப்பா கிரேட்னு சொல்லி ஒன்று வச்சிருக்க போறேன். ஈக்குவல் அதுக்கு சிங்கிள் கொட்டேஷன். வடிவா ஞாபகம் கொள்ளுங்க. சொற்களுக்கு டபுள் கொட்டேஷனும் எழுத்துக்களுக்கு குறியீடுகளுக்கோ அல்லது ஒரு எழுத்துக்கோ சிங்கிள் கொட்டேஷனும் பாவிச்சு பழகுங்க. சிங்கிள் கொட்டேஷன். நான் சிங்கிள் கொட்டேஷன்ல சி எடு போடுறேன். செமிகோலன். ரைட். அடுத்த விஷயம் என்னுடைய மார்க்ஸை போட போறேன். மார்க்ஸ் தசமதானத்துல போட விரும்புறேன். அப்ப என்ன? ஃப்ளாட். அப்ப ஃப்ளாட் போடுறேன். சோ ஃப்ளாட் மார்க்ஸ் ஈக்குவல் இதுக்கு நான் ஒரு 55.02 போடுறேன். செமிகோலன். ரைட். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான டேட்டாக்கள் எடுத்துருக்கேன். சரி. அப்ப பேசிக்கா அப்ப இந்த 4 வகையான டேட்டா இருக்கு. அப்ப நான் இதை என்ன செஞ்சு கொள்ளலாம்? எப்பயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பாருங்க, நான் இப்ப சி அவுட் பண்ண போறேன் நேம் சொல்லி. இப்ப நான் டபுள் கொட்டேஷன் போட்டா எப்படி அவுட்புட் வரும்? டபுள் கொட்டேஷன் போட்டா இப்படி நேம் போட்டா என்ன அவுட்புட் வரும்? ஃபயஸ் எப்படி நேம் சொல்லி பிரிண்டாம். ரைட். டபுள் கொட்டேஷனுக்குள்ள நேம் போட்டா நேம் ஆகும். என்ன பாவா? அப்ப நான் இப்ப டபுள் கொட்டேஷன் போடாம இப்ப நான் இதுல காட்டிக்கிற மாதிரி போட்டா ஜோன் வரும். வெரி குட். ரைட். சோ அப்ப ரெண்டு கான்செப்டும் அதான் இது. ரைட். அப்ப டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டா அதுக்குரிய மீனிங்கை தேடாது. டபுள் கொட்டேஷன் இல்லாமல போட்டா அதுக்குரிய மீனிங்கை தேடும். மீனிங் மீன்ஸ் வேல்யூ. சோ அந்த வேல்யூ
ரைட். அப்ப நாங்க ரன் பண்றோம், சேவ் பண்றோம் and then ரன் பண்றோம். So hello world, my name is Mirabilis. அதோட சேர்த்து ஜோன் வந்திருக்குது. of course ஏன் காரணம், நான் Mirabilis என்று பிரிண்ட் பண்ண என் லைன் எண்ட் பண்ணல. சோ அதனால அது அந்த வரியோட வருது. சோ நான் அங்க இன்டெல் பண்ணி ரைட். சரி ஓகே. அப்ப எங்களுக்குரிய இந்த பேசிக் கான்செப்ட் இந்த ரன் பண்றோம். ஓகே ரன் பண்ணியாச்சு. அப்ப அதுக்குரிய மாதிரி ஜோன் வந்துட்டு. இப்ப என்னுடைய கேள்வி, சோ மை நேம் இஸ் ஜோன் வரணும். சரி, மை நேம் இஸ் ஜோன் வரணும். என்னண்டு அப்ப இதுல மாற்றம் செய்யணும் அகேசி? வெறுமனே ஜோன் வந்தது. ஸ்ட்ரிங்ஸ்ல இப்ப டைப் பண்ணலாம். எதுல? மை நேம் இஸ் ஜோன். இதுலயா? சி அவுட்லயா? இல்ல ஸ்ட்ரிங்ஸ்க்குள்ள. ஸ்ட்ரிங்குக்குள்ள. ஆமாம் சார். அப்ப ஜோசிங்க அப்ப ஒவ்வொரு முறையுமே மை நேம் இஸ் ஜோன் வந்துடும். பிரச்சனை இல்லையா? அப்ப எங்களுக்கு இப்ப பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் மை நேம் இஸ் ஜோன் மை நேம் இஸ் வந்து இந்த ஜோன் வரணும். அப்ப என்ன செய்யலாம்? சி அவுட்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள மை நேம் இஸ் ன்னு போட்டுட்டு திருப்பி அம்புக்குறி போட்டு நேம் கொடுக்கணும். ஓகே, டபுள் கோட் போடணும். ஓகே. சோ மை நேம் இஸ் ன்னு போட்டுட்டு டபுள் கோட்ஸ்ல போறேன். திருப்பி இந்த ஆங்கிள் பிராக்கெட், அது அம்புக்குறி சொல்லி போட கூடாது. ஆங்கிள் பிராக்கெட் சொல்லுங்க. ஆங்கிள் பிராக்கெட். பிராக்கெட்ஸ் ஞாபகம் இருக்கணும். பல ப்ரோகிராமிங் படிக்கிறவங்களுக்கு பிராக்கெட்ஸ் இன்னும் தெரியாது. ரைட், பிராக்கெட்ஸ் தெரியணும். மொத்தம் 4 வகையான பிராக்கெட்ஸ் இருக்கு. என்னென்ன? parenthesis, curly brace, square, angle. சரிதானே? சோ என்ன சொல்றேன், முதலாவது விஷயம் வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது என்ன? curly brace. இப்படி போட்டா என்ன? curly brace. சரியா? ரைட். சோ இது curly brace. இது square bracket. சரியா? இது square bracket. இது angle brackets. இது parenthesis. சரிதானே? சோ எல்லாத்தையுமே நம்ம பிராக்கெட்னு சொல்லி பழகிட்டோம் இல்லையா? ரைட். கோடிங்ல அப்படி சொல்லக்கூடாது. ரைட். அத மாதிரி சிம்போல்ஸ் ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்கணும். சரிதானே? சோ இது என்ன? இப்படி போட்டா பாப்போம். கோடிங்ல தெரியும் இதெல்லாம். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறீங்க, டெவலப்மெண்ட்ல இருக்கீங்க, இல்லாட்டி அகாடமிக்கு போறீங்கன்னு சொன்னா இதெல்லாம் சொல்லுங்க. என்னது? நோட்டுக்கு தானே சார் போறது? ஆமா, நோட். நார்மலா இந்த குறியீடு பேர் என்ன? இது நோட்னு சொல்லலாம் லாஜிக்ல. இது நார்மலா குறியீடு பேர் என்ன? எக்ஸ்கிளமேஷன். சரியா? என்னது? எக்ஸ்கிளமேஷன். ரைட், எக்ஸ்கிளமேஷன். இது என்ன? ஓகே. இது ஹேஷ்டேக். இது டாலர் சைன். இது percentage. modulation and percentage ரெண்டும் சொல்லலாம். பாப்பம். இது என்ன? அடுக்குதான். அது என்ன? exponent. வெரி குட். எக்ஸ்போனன்ஷியல் னு சொல்லுவோம். என்ன? ரைட். இது ampersand mark. என்னது? ampersand mark. அதாவது unsigned னு சொல்லுவோம். ரைட். சோ இது சொன்னாங்க கொஞ்சம் முதல் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார். பட் இது வந்து ப்ராப்பரா சொன்னா asterisk. சரியா? asterisk னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து இது parenthesis. சரி. இது மைனஸ். வேற ப்ரோகிராமிங்ல டேஷ் அப்படியா? இல்ல, ஹைஃபன். என்னது? ஹைஃபன் இல்ல, ஹைஃபன். ரைட். ஓகே. ஹைஃபன் என்ன சொல்லணும்? ஒரு வெர்ஷன் செக் பண்ணி பாக்குறதா இருந்தா, இப்ப நான் வந்து பைத்தான் வெர்ஷனை செக் பண்ணி பாக்கணும். சிஎம்டில பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணதா அப்ப பைத்தான் போட்டு ஹைஃபன் வெர்ஷன் டேஷ் வெர்ஷன் இல்ல. சோ அத வந்து ஹைஃபன் சொல்லுவோம். அண்ட் இது அண்டர்ஸ்கோர். ரைட். ஓகே கைஸ். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கோடிங்ல. இதை போடு அதை போடு அவன் சொல்லி விட்டான்னு சொன்னா திடீரென சோ நமக்கு என்னன்னே தெரியாது. என்ன இதன்னு கேட்க கூடாது. ரைட். சில விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ரைட். ஓகே. சோ மை நேம் இஸ் நேம்னு வருது. அதே மாதிரி மற்றதுல செய்யலாமே இல்லையா? மை நேம் இஸ் ஜோன், மை ஏஜ் இஸ் அண்ட் கிரேட் அப்படின்னு போடலாம் தானே? போடலாமே இல்லையா? ஓகே ஃபைன். சோ அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம் நாங்க. அப்ப அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, இப்ப வரைக்கும் நாங்க தானே எல்லாத்தையும் டேட்டாக்களை போட்டு பிரிண்ட் பண்ணி பாக்குறோம். இப்ப யூசர்ட்ட இருந்து என்ன செய்ய போறோம்? டேட்டாவை வாங்குவோம். சரியா? யூசர்ட்ட இருந்து
டேட்டாவை வாங்குவோம். அப்ப இப்ப பாப்போம் உங்களோட மைண்ட் அது தோணுதான்னு சொல்லி. இப்ப அவுட்புட் பண்றதுக்கு சி அவுட், அப்ப இன்புட் பண்றதுக்கு என்ன சி இன். அப்ப அவுட்புட் கொடுத்தா சி அவுட், இன்புட் பண்ணா சி இன், ரைட்? அப்ப சி இன் சொல்லுவோம். அப்ப சி அவுட் சி இன் என்ற ரெண்டு விஷயம். அப்ப சி இன் பண்ண போறோம். இப்ப நாங்க எதை அவுட்புட் பண்ற போறோமோ அதைத்தானே நாங்க இந்த பிராக்கெட்டுக்குள்ள அடிக்கிறோம். அதே மாதிரி சி இன் என்றது எதுக்காக எதுக்குள்ள வேண்டி போட போறோமோ அதுக்குள்ள. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து முதல் ஒரு சி அவுட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்டல் பண்ணிடுறேன், என்டல், ரைட்? இந்த இடத்துல என்டல் பண்ணிட்டு நான் இங்க சி அவுட்ல ஒரு விஷயம் கொடுக்குறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ள சும்மா இதை பிரிச்சு காட்டுறது, இது வரைக்கும் செஞ்சது தனியா பிரிச்சு காட்டுறதுக்காக என்டல், ரைட்? இப்போ நான் சி அவுட்ல டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்டர் யுவர் நேம் என்று வருது கேட்கிறேன், சரியா? என்டர் யுவர் நேம் என்று கேட்கிறேன், அதோட கீழ் வரியன்னு சொல்றேன், என்டர். இப்ப நான் சர்வ் பண்ணிட்டு அவுட்புட் பண்றேன். வடிவா கவனிங்க. முதலாவது விஷயம் ஹலோ வேர்ல்ட் வந்திருக்கு, எது? இந்த ஹலோ வேர்ல்ட். திருப்ப மை நேம் இஸ் மிராபிலிஸ் வந்திருக்கு, எது? இந்த மை நேம் இஸ் மிராபிலிஸ். திருப்ப கீழ் வரியில மை நேம் இஸ் ஜோன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவல் சைன் ஒரு கோட் ஒன்று பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்டர் யுவர் நேம் கேட்குது. சோ என்டர் யுவர் நேம் கேட்டிருக்கு. ஆனா என்னால டைப் பண்ண முடியுமா இதுல? இப்ப கேட்டவர் நானும் டைப் பண்ண வலிக்கிறேன், டைப் பண்ணோட க்ளோஸ் ஆயிட்டார். காரணம் அங்க அவர் யூசர் டைப் பண்ண வலிக்கிடும் போது அந்த டேட்டாவை வாங்கி போடுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதி இருக்கனா? இல்ல சார், இல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப என்டர் நேம் என்ற ஒரு வசனத்தை அவர் பார்த்தனோட, உதாரணத்துக்குடாப்பா நீங்க 4 பேரும் யாரோ ஒரு ஆள் ஏடிஎம் கார்டை கொண்டு ஏடிஎம்க்கு போறீங்க. நீங்க ஏடிஎம் கார்டை ஏடிஎம்க்குள்ள என்ன சொல்றீங்க போடுறீங்க. சோ ஏடிஎம் கார்டை போட்டனோட நீங்களே பின் நம்பர் அடிக்கிறீங்களா, இல்லாட்டி அது பின் நம்பர் கேட்குதா? உங்களுக்கு பின் நம்பர் கேட்காம நீங்க அடிப்பீங்களா? அத மாதிரி தான் இங்கேயும் ஒரு கேள்வி கேட்டால் தான் யூசர் என்ன நினைப்பார், ரைட் ஓகே இது என்ன கேக்குது, அப்ப நான் அதை அடிக்கணும். அப்படி அவர் அடிக்கும் போது அந்த டேட்டாவை வாங்கி இங்க நான் என்ன செய்யணும், போறதுக்கும் வழியை அமைச்சிருக்கணும், ரைட்? அப்ப நான் சி அவுட் சொல்லிட்டேன், என்டர் நேம் சோ பேர் அடிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அது வாங்கி போறதுக்கு ஒரு கோடிக்கும் அடிக்க இல்ல. இப்ப வாங்கி போறதுக்கு சி இன் பாவிக்க போறேன். இப்ப அம்புக்குறி என்ன பக்கம் வரப்போகுது? ஆங்கிள் பிராக்கெட் மாத்தி இப்ப உள்ளுக்க போகுது சி இன். இப்ப என்னுடைய கேள்வி, அங்க யூசர் அடிக்கிற அந்த பெயரை எதுக்குள்ள வாங்கி போடணும்? நான் இங்க இந்த பேரை வாங்கி வச்சுக்கிறதுக்கு டேட்டா எங்க வச்சு என்ன பேர்ல வச்சிருக்கேன்? நேம், ரைட்? என்னது? நேம் என்ற பேர். அப்ப அதானே அதுக்குள்ளதான் நான் ஏற்கனவே ஜோன் வச்சிருக்கேன், அப்படி யோசிக்க கூடாது. இதுதான் வேரியபிள் என்று சொன்னான். அதாவது நேம் என்ற ஒரு பேர்ல ஸ்ட்ரிங் டைப்பா நீங்க ஒரு ஆளை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. இப்போதைக்கு அதுக்குள்ள ஜோன் என்ற வேல்யூ இருக்கு. நான் இப்ப சியின் ஊடாக நேம் என்றதை கொடுத்தா யூசர் இப்ப அடிக்கிற பேர் என்ன செய்வார்? அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போய் சேவார். ஜோன் என்றவர் என்ன செஞ்சிருவார்? என்ன செஞ்சிருவார்? இல்லாத பேர். அப்ப ஜோன் என்ற இல்லாத பேர் புதுசா வர பேர் இதுக்குள்ள போகும். தான் கான்செப்ட், சரியா? அப்ப சி என் நேம், அப்ப வாரத நேமுக்குள்ள போட்டு விடுங்க, வாரத நேமுக்குள்ள போட்டு விடுங்க என்று சொல்லி சேவ் பண்ணியாச்சு. இப்ப நான் கம்பைல் பண்றேன். இப்ப பாருங்க ஒரு வார்த்தை இருக்குது. இப்ப பாருங்க என்டர் நேம்ன்றதுக்குள்ள ஒரு கர்சர் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நான் பேர் அடிக்கிறேன். இப்ப நான் இதுல வந்து ராஜா அடிக்கிறேன், என்ற கொடுக்குறேன், அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இதோட ஒன்றும் இல்லை, ராஜான்றது கொடுத்தாச்சு, க்ளோஸ் ஆயாச்சு, வேண்டியாச்சு. ஆனா நான் வேண்டுதா இல்லைன்னு நான் என்ன செய்ய போறேன்? திருப்ப இப்ப செக் பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு நான் திருப்ப சி அவுட் பண்ணி பார்க்க போறேன். சி அவுட் ஹாய் என்று வந்து திருப்ப அந்த நேம் வரணும். எந்த நேம்? இப்ப அவர் அடிச்சிருப்பாரு தானே ஒரு பேர், அது இந்த நேமுக்குள்ளான இருக்கும். அந்த நேமை நான் திருப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். சரி, உண்மையிலேயே அது சரியா இருந்திருந்தா கட்டாயம் என்ன செஞ்சிருக்கும்? எனக்கு இப்ப திருப்ப அவுட்புட் என்ன வரணும்? அந்த பேர் வரணும், ரைட்? ரன் பண்ணி பார்ப்போம். என்கிட்ட நேம் எடுக்குது. நான் இப்ப ராஜான்னு கொடுக்குறேன். ராஜான்னு கொடுத்து இப்ப என்ட்ர கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும்? அகசி ஹாய் ராஜாண்டு வரணும், ரைட்? ஓகே பாப்போம். ஆல்ரைட், ஹாய் ராஜாண்டு வருது. அப்ப நேம்ன்றது என்ன செஞ்சிருக்கு? அதுக்குள்ள செட் ஆகிருக்கு, ஓமா இல்லையா? ரைட், நேம்ன்றதே செட் ஆகிருக்கு. இப்ப இதே மாதிரி என்ன செய்ய போறோம்? நாங்க 4 விஷயத்தையும் வாங்க போறோம். 4 விஷயத்தையும் வாங்க போறோம். என்கிட்ட நேம் எடுக்கட்டு வாங்கின மாதிரி நாங்க 4 விஷயத்தையும் வாங்க போறோம். சோ சி அவுட் பண்ண போறோம். enter your age, so right, so enter your age, enter.
then cn. இப்ப cn எதுக்குள்ள போடணும்? இப்ப நீ ஏஜ் வாங்குற அந்த எதுக்குள்ள போடணும்? cn ஏஜுக்குள்ள ஏஜுக்குள்ள, right? So ஏஜுக்குள்ள போ. And then again see out, you are going to put a quotation marks, enter your what grade, right? So grade. Okay, then handle, then cn என்னது? grade. grade. அப்புறம் see out பண்றோம். enter marks, right? So marks, enter your marks. Enter. Okay, so அதே மாதிரி cn பண்றோம், then marks சேவ் பண்றோம். இப்ப 4 விஷயத்தையும் கேட்டுட்டோம், சரிதான? 4 விஷயத்தையும் கேட்டுட்டோம். ஸோ இங்க ரன் ஆகிட்டு இதை நான் க்ளோஸ் பண்றேன். அண்ட் தென் இப்போ கம்பைல் பண்றேன். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு கேட்குது, இன்டர்வியூ நேம் கேட்குறது, நான் ஜாக்னு கொடுக்குறேன். அண்ட் என்டர் ஏஜ்னு கேட்குது 29 கொடுக்குறேன். அண்ட் என்டர் கிரேட்னு கேட்குது சிஎன் கொடுக்குறேன். அண்ட் என்டர் மார்க்ஸ் இருக்குது 50.5, ரைட்? ஓகே, இதோட ப்ரோக்ராம் முடியுது. ஸோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்? வாங்கினது எல்லாத்தையும் திருப்பி சொல்லி காட்ட போறோம். ஹாய், இப்ப ராஜான்னு கொடுத்தா ஹாய் ராஜா, யுவர் ஏஜ் இஸ் அண்ட் யுவர் கிரேட் இஸ் அண்ட் யுவர் மார்க்ஸ் இஸ் என்று சொல்லி ஒரு வசனமா அந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி காட்டணும், ஒரு பந்தி மாதிரி காட்டணும், சரிதானே? இதுதான் நாங்க காட்ட போற விஷயம். இப்போ தந்த எல்லாத்தையும் திருப்பி காட்ட போறோம், இதுதான் நாங்க செய்ய போற வேலை. ஸோ அதுக்கு ஒரே ஒரு சி அவுட் தான் பாவிக்க போறோம். என்னது? ஒரே ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் தான் பாவிக்க போறோம். ஸோ எப்படி வரும் என்றதை எனக்கு அகேசி சொல்லுங்க, எப்படி வரும்? சி அவுட் பண்றோம் எப்படி? அதாவது இந்த ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டை பாவிச்சே ஃபுல்லா இவ்வளவு டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணி காட்டணும். என்ன செய்யுது? இப்படி வரல. இப்ப நார்மலா வந்து சி அவுட்டுக்குள்ள போய் நேம் அண்ட் போட்டுட்டு வடிவா ஜோசிங்க, வடிவா அழகா டீடைலா சொல்லணும். நாம டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நார்மலா போய் இப்ப நான் டீடைல்ஸ் இப்படி என்ன கொடுக்குறேன்? டீடைல்ஸ் கொடுக்குறேன். வடிவா கவனிங்க பாருங்க, டீடைல்ஸ் கொடுத்துட்டேன், சரியா? டீடைல்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு பிறகு திருப்ப எண்டல் பண்றேன், எண்டல், சரியா? திருப்ப டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஈக்குவல் 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 கொடுக்குறேன், ஒரு கொஞ்சம் ஈக்குவல். திருப்ப எண்டல் பண்றேன். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தது என்னது? நேம் வரணும், நேம் வந்து போட போறோம். அப்ப ஹாய் என்று போடுவோம், ஹாய் என்று போட்டு யுவர் நேம் இஸ் என்று போடுவோம், யுவர் நேம் இஸ் என்று வரணும், ரைட்? அதே பிறகு அதுக்கப்புறம் யுவர் ஏஜ் இஸ் என்று சொல்லணும். இல்ல வடிவா யோசிங்க, யுவர் நேம் இஸ் என்று போட்டாச்சு, அந்த நேம் வரணும். அப்ப அங்க என்ன செய்யணும்? நாங்க நேம் இன்டர்ல கொடுக்கணும் உள்ளுக்குள்ள. அப்ப அங்கால நேம் ஒரே இப்படி நேம் கொடுக்கவா? இல்ல சி அவுட் ன்னு வரும். சி அவுட் வரணுமா? அதான் நான் ஒரு சி அவுட்ல தான் செய்யணும் சொல்லுங்க. அப்ப இப்படி சி அவுட் இன்னொரு வரணும். வடிவா கவனிங்க, என்ன நடக்கும்? சி அவுட் பண்ணியாச்சு, டீடைல்ஸ், எண்டல் பாருங்க. இங்க ஒரு விஷயம் ஒரே தான் போடணும். என்ன சி அவுட் திருப்பி போட தேவையில்லை, ஒன்று போட்டா காணும். வேற என்ன போடணும்? இல்ல இது இல்ல இதுல எண்டல் போடணும். சரி, இங்க பாருங்க, டீடைல்ஸ் வந்து அடுத்த லைன்ல தான் எண்டல் போட்டு. அப்ப எண்டல் போட்டாலே அடுத்த லைன், பிறகு அடுத்த லைன்ல கோடு வரும். திருப்ப அடுத்த லைன்ல ஹாய் யுவர் நேம் இஸ் வரும். அந்த நேம் இஸ்க்கு பக்கத்திலேயே நேம் வரணும்னு சொல்லிட்டார் அகசி. அது வரைக்கும் சரி. நான் கேட்ட கேள்வி ஹாய் யுவர் நேம் இஸ் பக்கத்துல நேம் போடுறேன், இந்த நடுவுல வரணுமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். இது டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கு, இவ்வளவு. இது டபுள் கொட்டேஷன் இல்லாம இருக்கு. அப்ப ரெண்டையும் ஒரே இந்த இடத்துல சேர்க்கணும்னு சொன்னா நடுவுல என்ன போடணும்? இல்ல, இந்த ஆங்கிள் பிராக்கெட் இங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க செஞ்சுக்கிறீங்க.
மை நேம் இஸ் போட்டு ஆங்கிள் பிராக்கெட் போட்டு நேம். அதே மாதிரி ஹாய் யுவர் நேம் இஸ் போட்டு ஆங்கிள் பிராக்கெட் போட்டு தான் நேம் போடலாம். அதுதான் கேட்டு சரியா. அதே மாதிரி இனித்தா எண்டல் ஏன் அந்த பேர் வந்த பிறகு திருப்ப அடுத்த வரியில தான் மிச்சம் வரணும். அப்ப எண்டல் திருப்பி என்ன டபுள் கொட்டேஷனுக்குள்ள யுவர் ஏஜஸ் ரெண்டு வரணும். திருப்பி என்ன ஓகே. அப்ப ஆங்கிள் பிராக்கெட் வந்து ஏஜென்ட் வரும். என்ன ஆங்கிள் பிராக்கெட் ஏஜென்ட் வரும். தென் எண்டல் தென் திருப்ப யுவர் கிரேட் இஸ் என்று வரும். அதுக்கு பிறகு then grade, right? So grade then endal and your marks is ரெண்டு வந்து then marks அதோட endal செமிகோலன். பாருங்க ஒரு சி அவுட்ல நாம இப்படி செய்யலாம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. இதோட முடியுது. இப்ப நாம அதை பாத்துருவோம் என்ன மாதிரி ரன் பண்ணுது. ரைட் ரன் பண்றோம். ஸோ இன்டர்வியூ நேம் கேட்குது. உதாரணத்துக்கு சரி கிஷான் அடிப்போம். ஸோ இன்டர்வியூ ஏஜ் ஒரு 20 என்று அடிப்போம். அண்ட் இன்டர்வியூ கிரேட் வந்து ஒரு A என்று அடிப்போம். என் இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து 79 என்று அடிப்போம். டீடைல்ஸ் என்று போட்டு ஒரு கோடு போட்டு ஹாய் யுவர் நேம் இஸ் கிஷா, யுவர் ஏஜ் இஸ் 20 and your grade is A and your marks is 79 என்று வரும். ரைட். அப்ப தரப்பட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் இது ஒரு ரிப்போர்ட்டா தந்து ரைட்டா. ஸோ இந்த வேலையை தான் நாங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராமிங்ல செஞ்சிருக்கோம். ரைட். ஸோ பேசிக்கா இந்த விஷயம் தான் பார்த்துருக்கோம். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கான டைம் சரியா, உங்களுக்கு ஒரு நிமிஷம். இப்ப பார்த்த இவ்வளவு விஷயத்தையும் ஒருக்கா பாருங்க. ஏதாவது டவுட் ஒருக்கா கேளுங்க. இல்லாட்டி அடுத்த சாப்டருக்கு அடுத்த கான்செப்டுக்கு வர. சார் எனக்கு கோட் வந்து ரன் ஆகுது இல்ல. என்ன எரர் வருது? ஒரு எரருமே வருது இல்ல சார். நான் அந்த ரன் பில்ட் அண்ட் ரன் கொடுக்க ஒன்றுமே வருது இல்ல. அப்படியா? உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. ஓம் சார். ஓகே உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஓகே சார். நான் என்னுடைய ஸ்டாப் பண்றேன். கம்பைல் பண்ணுங்க. கம்பைல் பண்ண ஒண்ணுமே வரலன்னு. ரைட். அப்படின்னா உங்களுடைய கம்பைலர் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கம்பைலர் வந்து இன்ஸ்டால் ஆகல. ஸோ அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த டூல்ஸுக்குள்ள போங்க. மேல டூல்ஸுக்குள்ள போங்க. மேல நல்லா மேல அந்த டேப்ல ரைட் அதுல டூல்ஸ் கன்ஃபிகர் டூல்ஸை கொடுங்க. ரைட். இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஹெல்ப்புக்குள்ள போங்க. அதான் ஹெல்ப் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் கோட் பிளாக்ஸை கிளிக் பண்ணுங்க. என்ன வெர்ஷன் கோட் பிளாக்ஸ் மேனுவல் தான் வருது. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இருக்கா ஓகே. அதுல கம்பைலர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ரைட். இதுல அந்த ரீசெட் டிஃபால்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. யா எஸ் என்று கொடுங்க. எஸ் ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுங்க. இப்ப கம்பேர் பண்ணுங்க. கொடுத்துட்டேன் சார். நான் வர இல்லைண்ணா பாப்போம். பாருங்க வரணுமே. வெயிட் பண்ணுங்க பாப்போம். இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் கம்பைலர் ரன் ஆகுது. சில டைம் கொஞ்சம் லேட் ஆகும். ரைட். சரியா? ஓகே ரைட். ஓகே சரி. உங்களுடைய ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணுங்க. ரைட். ஓகே கைஸ். ஸோ பேசிக்கான விஷயம் தான். இப்போ நான் என்னுடைய திருப்ப ஸ்கிரீனை என்னுடைய ஷேர் பண்றேன்.
ரைட் ஓகே சோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பேசிக்ஸ் ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ல விளங்கி கொள்றதுக்கு ஒரு நல்ல லாங்குவேஜ் C++. ஸோ அதனால தாராளமா இப்ப விளங்கி கொள்ளுங்க அப்பதான் அடுத்தடுத்ததுல இன்ட்ரெஸ்டா படிக்கலாம் இதுல விளங்காமல இதை ஜஸ்ட் பார்த்து விளங்கிட்டு ரைட் இது எனக்கு விளங்கிட்டு தானே ஓகேன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அடுத்தது லாங்குவேஜ் லோட் ஆகும் உங்களுக்கு ஸோ இதுல கொஞ்சம் ஹெவியா எஃபோர்ட்டை போட்டீங்கன்னா அங்கால ஜாலியா இருக்கும் உங்களுக்கு விரும்பின விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கணக்கு லொஜிக்ஸை பிடிக்கலாம் லொஜிக்ஸ் தான் இங்க எல்லாமே டிசைன் இல்ல கலர்ஃபுல்லா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த பக்கெட்ஸுக்குள்ள இல்ல இங்க கலர்ஃபுல்லா பாக்குற கான்செப்ட் எல்லாம் அங்க HTML CSS அதாவது ஜாவா முடிஞ்ச பிறகு ஜாவா வரைக்கும் C++ C#, ஜாவா எல்லாம் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கு ஆனா அவர் தான் மெயின் ஆள் இன்ஜினியரிங் ரைட் ஸோ ஜோசிங்க மண்டே கொஞ்சம் கசைக்கிப்ளியே தான் வேணும் அங்க போக போக அதுக்கு இப்பயிலேருந்து தயாராகணும் அப்பதான் டெவலப்மெண்ட் எனக்கு டெவலப்மெண்ட் தெரியும் எனக்கும் லாஜிக்ஸ் வரும்னு சொல்லலாம் லாஜிக்ஸ் வராமல இன்ஜினியர்னு சொல்ல முடியாது ரைட் ஓகே சரி அப்போ ஒருத்தருக்கு கேள்வி இல்லை அப்படியா கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க கேளுங்க ரன் பண்ணி பாத்துருக்காங்க ரைட் ஓகே ஃபைன் சரி நிஷாந்தினி சொல்லுங்க கேட்க வந்தீங்களா இல்ல சார் ஒன்று மில்லியன் தான் சொல்ல வந்தேன் ரைட் ஓகே ஃபைன் ஓகே கைஸ் சோ அடுத்த கான்செப்ட் சோ ஆபரேட்டர்ஸ் ஒரு விஷயத்துக்குள்ள போக போறேன் பேசிக்கா தான் சோ அடுத்த கான்செப்ட் அப்ப என்ன ஆபரேட்டர்ஸ் என்ன ஆபரேட்டர்ஸ்டா ஆபரேட்டர்ஸ் என்ன நினைக்கிறீங்க ஆபரேட்டர் என்ன ஆபரேட்டர்டா செயலிகள் ஓகே செயலிகள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறவர் அப்படின்றலாம் சொல்லலாம் சரி ஒப்பரன்ஸ்டா OPERANDS ஒப்பரன்ஸ் ஏண்டா என்ன ஒப்பரன்ஸ் என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒப்பரன்ஸ் நான் இந்த ப்ரோக்ராம் பிளஸ் மைனஸ் அந்த ஓகே ஆபரேட் பண்ற குறியீடுகள் தான் சரி ஓகே அப்ப அதான் ஆபரேட்டர் நான் கேட்கறது ஒப்பரன்ஸ் நான் பாருங்க நான் ஒரு எம்டி ஃபைல் எடுத்துக்கொள்றேன் இன்னொரு ஃபைல் ஒன்று எடுத்துக்கொள்றேன் அதுலயே போவேனா நான் இதையும் சர்வ் பண்ணிக்கொள்றேன் ஆபரேட்டர் சொல்லி operations .cpp right operation.cpp so starting எப்படி வரும் சொல்லுங்க operation.cpp ல மெயின் விஷயத்தை சொல்லுங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் என்ன இருக்கும் முதல் hash include right hash include iostream using namespace std and then int main okay then bracket இவ்வளவு இருக்கணும் ஒரு ப்ரோக்ராம்ல பேசிக்கா இவ்வளவும் இருக்கணும் ரைட் ஓகே வந்தாச்சு சரி இப்ப சொல்லுங்க அப்ப நாங்க இதுல பார்க்க போற விஷயம் என்ன ஆபரேஷன்ஸ் சோ இந்த ஆபரேஷன்ஸ்க்குள்ள வரப்போறவர் வந்து முதலாவது ஆபரேட்டர் and then operands நான் கேட்டது இந்த operands 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 என்ன operands என்ன நினைக்கிறீங்க guys over 1 minute I will be back right so okay so operations and operator operands நீங்க சொன்ன மாதிரி operation என்று சொன்னா ஒரு செய்கை ஒரு செயற்பாடு operator என்று சொன்னா செயலி அதை செய்யறவர் அப்ப operand என்ன செய்யப்படுபவர் உதாரணத்துக்கு a plus b இந்த a plus b தான் நான் என்ன சொல்றேன் operation a plus b தான் என்ன சொல்றேன் operation இதுல operator யாரு இந்த plus அப்ப operand யாரு இதுதான் அந்த செய்யப்படுபவர் அந்த வகையில ஆபரேட்டர்ஸ்ல கணக்கே இருக்குது ஒரு C++ பொறுத்த வரைக்கும் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா கொஞ்சம் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க அதுல முதலாவது ஆபரேட்டர் arithmetic operator so arithmetic operator right arithmetic operator அடுத்த விஷயம் வந்து assignment operator
அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அடுத்த விஷயம் வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர். ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ரிலேஷனல் ஆபரேட்டர் அண்ட் அடுத்த விஷயம் வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர். லாஜிக்கல் ஆபரேட்டர். அடுத்தது இன்கிரிமெண்ட் decrement operators. Increment decrement operator. அடுத்தது bitwise operator. கவனிச்சிருப்பீங்க ஒரு CPU என்ன? CPU கணனியின் மூளையாக தொழிற்படுகிறது. கணனியிட பிரதான வேலைகள் எல்லாத்தையும் செய்யுது. அந்த பிரதான வேலைகள்ல ரெண்டு வேலை தான். ஒன்று arithmetic logical unit and control unit. Very good. So அப்ப இந்த arithmetic logical unitன்றதுக்குரியதும் கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ளே இந்த arithmetic logical சம்பந்தமான கான்செப்ட் எல்லாம் இந்த ஆபரேட்டர்ஸோட வருது. அதாவது எண்கணித மற்றும் தர்க்க அலகுகள். சோ அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற ஆபரேட்டர்ஸ் தான் இங்க. சோ அவையே தான் நாங்க ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ நான் இவ்வளவு கமெண்ட் ஆக்கி கொடுறேன். சோ ஸ்லாஷ் asterisk and then asterisk slash. சோ இந்த ஸ்லாஷ்லயும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. அதையும் சொல்லிடுவோம். சோ இந்த ஸ்லாஷ் என்ன, இந்த ஸ்லாஷ் என்ன? இது ஒரு ஸ்லாஷ். சோ இது முதலாவது ஒரு ஸ்லாஷ், இது இரண்டாவது ஒரு ஸ்லாஷ். என்ன முதலாவது என்ன ஸ்லாஷ், இரண்டாவது என்ன ஸ்லாஷ்? ரெண்டுமே ஸ்லாஷ் தான். என்னது முதலாவது ஸ்லாஷ் என்ன ஸ்லாஷ், இரண்டாவது ஸ்லாஷ் என்ன ஸ்லாஷ்? அந்த ரவுட்டர் ஓகே. இரண்டாவது அந்த பைத்தன்ல அந்த நியூ லைன் வரதுக்கு சேர்த்து போடுறது என்னோட. ரைட். ஓகே. எஸ்கேப் சீக்வென்ஸ். சரி. அப்ப இந்த ஸ்லாஷ் என்னன்னு சொல்லுவோம்? இப்போ நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க, அரே இதைத்தான் நீ அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லணும். அதை எதுன்னு சொல்லுவீங்க? பேக் ஸ்லாஷ் உண்டு. ரைட். ஓகே. இதுல எது பேக் ஸ்லாஷ், எதுல ஃபார்வர்ட் ஸ்லாஷ்? சரி, சொன்ன ஆன்சர் சரி. பேக் ஸ்லாஷ், ஃபார்வர்ட் ஸ்லாஷ். எது பேக் ஸ்லாஷ், எது ஃபார்வர்ட் ஸ்லாஷ்? முதலாவது பேக் ஸ்லாஷ், இரண்டாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ். Are you sure on that? Yes sir. ரைட். வடிவா கவனிங்க. எப்படி சொல்றீங்க? எது பேக் ஸ்லாஷ், எது ஃபார்வர்ட்? இப்போ முதலாவது பேக் ஸ்லாஷ்னு சொன்னீங்க, அப்படித்தானே? ஓ. இரண்டாவது ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு சொன்னீங்க, அப்படித்தானே? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஃபார்வர்ட் ஸ்லாஷ் முன்பக்கமா சரிங்கி இருக்கும். பேக் ஸ்லாஷ் அப்படி பார்த்தா நீங்க சொல்ற ஆன்சர் சரி. ஆனா இங்க சொன்னது பிள்ளையே. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் முன்பக்கமா சரிஞ்சிருக்க வேண்டியல சொன்னீங்க. ஓ, ரெண்டாவது அப்படித்தானே இருக்கு. ரெண்டாவது முன்பக்கம் சரிஞ்சிருக்கு. மேல் பக்கம் சார். அதான் மேல் பக்கம். மேல் பக்கம் முன்னாடியா சரிஞ்சிருக்கு ரெண்டாவதுக்கு? இல்ல சார், இல்ல சார். ஓகே. ரைட். அப்ப ஆன்சர் சரியா சொல்லிட்டு ஆளை மட்டும் அடையாளம் காட்டுறது பிள்ளையா இருந்தா ரைட். முதலாவது தான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். அவ சொன்ன ஆன்சர் சரி. அதாவது முன்பக்கம் சரிந்திருக்கிறது எது? மேல் பக்கம். அதாவது அந்த மேல் நுனி இருக்கு இல்லையா, மேல் நுனி த டாப் எங்க இருக்கணும்? முன்னுக்கு, முன்னோக்கி. அதாவது எழுதுற பக்கம் இருக்கணும், முன் சரிஞ்சிருக்கு. அப்ப இதுதான் என்னது? ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இது பின்பக்கமா சரிஞ்சிருக்கு, அதாவது மேல் பக்கம் வந்து பின்னோக்கி சரிஞ்சிருக்கு. அப்ப இது பேக் ஸ்லாஷ். அப்ப கிஷான் சொன்ன மாதிரி எஸ்கேப் சீக்வென்சஸ், அது பேர் என்ன? எஸ்கேப் சீக்வென்சஸ். நியூ லைனுக்கு வர்றது ஸ்லாஷ், என்னன்னு சொல்றது வந்து எஸ்கேப் சீக்வென்ஸ். சோ அதற்கு பாவிக்கிறதுலாம் பேக் ஸ்லாஷ். டைரக்டரிஸ்லயும் பேக் ஸ்லாஷ் பாவிக்கும். ஆனா நாங்க பாத்ல வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பாவிக்கும். ரைட். சோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, அதெல்லாம் பக்கம் இருக்கட்டும். நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். அப்ப நாங்க இப்ப இந்த ஆபரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆபரேட்டர் அப்ப என்ன ஆபரேட்டர்? அரித்மெட்டிக் ஆபரேட்டர். சரிதானே? அப்ப என்ன பார்க்க போறோம்? அரித்மெட்டிக் ஆபரேட்டரை பார்க்க போறோம். ரைட். சோ ஃபர்ஸ்டா பார்க்க போற விஷயம் வந்து அப்ப அரித்மெட்டிக் ஆபரேட்டர். சோ அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ன்றது என்ன? எண்கணித வேலைகளை செய்யறதுக்காக பாவிக்கப்படக்கூடிய விஷயம் இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர். ரைட். அப்ப இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ன்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க செய்ய போறோம். இப்ப அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸ் என்னன்னு சொன்னா, ஒன்று பிளஸ், அதாவது அடிஷன். அடுத்தது மைனஸ், அதாவது சப்ட்ராக்ஷன். அடுத்தது ஸ்டார், அதாவது மல்டிப்ளிகேஷன். இங்க எக்ஸ் போடக்கூடாது, ஸ்டார் தான் போடணும். அடுத்தது ஸ்லாஷ், அதாவது டிவிஷன். அடுத்தது பெர்சன்டேஜ், மாடியூலஸ். சரியானே? சோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூலஸ். சரிதானே? சோ இதான் விஷயம். இதை நான் உங்களுக்கு தனித்தனி எழுதியே காட்டு. சோ அடிஷன், அடுத்தது சப்ட்ராக்ஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது டிவிஷன்,
அடுத்தது மொடியூலஸ். ரைட். சோ இதுல வந்து எங்களுக்கு தெரியும் ரைட். சோ இதுல எங்களுக்கு தெரியும் அடிஷன் என்ன, கூட்டுறது, ரெண்டு நம்பர்ஸை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறது. மொடியூலஸ் என்ன? பிரிச்சு போட்டு அந்த மிஞ்சுறது. மொடியூலஸ் என்ன? பகுமீதியா வர்றது. ரைட். பகுமீதியா வருது, பிரிச்சு போட்டு வர அந்த கான்செப்ட் எல்லாம் ரைட். அப்ப பேசிக்கா ஒரு கான்செப்ட் இருக்குது எங்களுக்கு தெரிய வேண்டியது. டிவிஷனுக்கும் மொடியூலஸுக்கும் வித்தியாசம் என்ன என்று சொன்னால், வடிவாக கவனித்துக் கொள்ளுங்க. டிவிஷனுக்கும் மொடியூலஸுக்கும் வித்தியாசம் என்ன என்று சொன்னால், டிவிஷன் என்ற அந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போறார், பிரிக்கிறதா இருக்க போறார். அதாவது எத்தனை தடவைகள் இருப்பார், எத்தனை தடவைகள் முழுசா இருக்கு. அதாவது 5 பிரித்தல் 2 என்ன விட 2 ரைட். 2.5 2.5. ஆனா கம்ப்யூட்டிங்ல 2 தான் ஆன்சர். ஏன்னு சொன்னா கம்ப்யூட்டிங்ல வந்து பிரித்தல்னா அதை பொறுத்தவரைக்கும் எத்தனை தடவைகள் முழுசா இருக்கு. முழுசா எத்தனை இருக்கு? 2. அப்ப 2 தான் விஷயம். மொடியூலஸ் பண்ணினால் அது என்ன விட வரும்? அப்ப 5 மொடியூலஸ் 2 அப்ப என்ன விட 1 வரும். 1. ஏன் முழுசா பிரிச்சது போக மீதியா எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அப்ப டிவிஷனுக்கும் மொடியூலஸுக்கும் என்ன வித்தியாசம்? டிவிஷன் என்று சொன்னால் இந்த டிவிஷன்றது என்னத்தை விடையா தர போது? டைம்ஸ், அதாவது எத்தனை தடவைகள் முழுசா இருக்கு. அது மொடியூலஸ் என்று சொன்னால் அது என்னத்தை விடையா தரப்போது? ரிமைனிங். என்னது? ரிமைனிங் என்று சொல்லுவோம். அதாவது பேலன்ஸ் தரும். பேலன்ஸ் லெஃப்ட். ரைட். சோ இதைத்தான் நாம இது செஞ்சு பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க 2 நம்பரை கேட்க போறோம் யூசர்ட்ட. என்ன செய்ய போறோம்? யூசர்ட்ட 2 நம்பரை கேட்க போறோம். அப்ப enter 2 numbers அல்லது enter the number 1, enter the number 2 என்று 2 நம்பரை கேட்க போறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? கேட்க போறோம்னா முதல்ல டிஸ்ப்ளே பண்ணணும்ங்க. enter the number 1, enter the number 2 என்று. அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப நம்பருக்கு ஐஎன்டில ரைட். அப்ப 2 நம்பரை யூஸ் பண்ண போறோம். வெரி குட். அப்ப 2 நம்பரை யூஸ் பண்ண போறோம் சொன்னா இன்டெஜர் டைப்பா சொல்ல வைக்க போறேன் நான். அப்ப a, b ன்னு வைக்கட்டே. a, b ரெண்டுமே இன்டெஜர் டைப் பண்ணாலும் கமாவை போடலாம். இன்டெஜர் a, இன்டெஜர் b ன்னு போடணும் அவசியம் இல்லை. அப்ப a என்ற பெயர்லையும் b என்ற பெயர்லையும் இன்டெஜர் டைப்பா எனக்கு இடம் ஆக்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சமிக்கலன் போட்டு a b கூட்டுத்தொகையை வச்சிருக்கிறதுக்கும் எனக்கு இன்னொரு தேவையா இல்லையா? தேவையா இல்லையா? அப்ப நான் அதையும் உருவாக்கி வச்சுக்க போறேன். c என்று வச்சிருக்கேன். அப்ப a, b, c என்று 3 பேர் இன்டெஜர் டைப்பா எனக்கு வேணும் என்று முதல் சொல்லிட்டேன். அப்ப இப்ப a என்றா b என்றா c என்றா என்னன்னு கம்ப்யூட்டருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அடுத்த ஒதுக்கி இருக்கு. ரைட். அப்ப a என்றா என்னன்னு தெரியும். ஆனா அதுக்குள்ள வேல்யூ இருக்காது. அவ்வளவுதான். வேல்யூ டிஃபால்ட்டா 0 இருக்கும். அவ்வளவுதான். சரிதானே? ரைட். இப்ப நான் யூசருக்கு பிரிண்ட் பண்ண போறேன். enter 2 numbers சொல்லி. அப்ப என்ன செய்யணும்? இதுல கோடிங் இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன கோடிங்? cout. Enter your first number. Okay, enter first number and then endel A. Okay, C in A. Triple cout. Enter the second number. Enter the second number. Okay, and then endel C in and then C in B. ரைட். இப்ப 2 நம்பரையும் வாங்கி இருப்போமா இல்லையா? அங்க ப்ரோக்ராம் ரன் ஆகி இருந்தால் A B C என்றதுக்குள்ள A குள்ள B குள்ள வேண்டி எடுத்தாச்சு. அப்படித்தானே? ரைட். இப்ப நான் என்ன செய்யணும்? A B கூட்டி எதுக்குள்ள போடணும்? C குள்ள. அப்ப C equal A plus B. அப்ப C என்றது ஈக்குவலா இருக்க போது A B கூட்டி வரும். ஓகே. அப்ப A B கூட்டி ஒரு விட வந்திருக்கும். இப்ப நான் அப்ப அவுட்புட்ல காட்டணும். C ஏன் C காட்டணும்? C கான A plus B தான் எங்களோட ஆன்சர் இருக்கு. ரைட். அப்ப C க்குள்ள ஆன்சர் இருக்குது. A and B ன்னு கூட்டுத்தொகை. அதனால C அப்ளை பண்ணா சரி. அப்ப நான் C அவுட் பண்றேன். the addition is ரெண்டு வந்து அதோட அது இந்த விட வரணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த angle bracket C செமிகோலன். ரைட். இப்ப நாங்க ரன் பண்றோம்.
Enter the first number 89. Enter the second number 11. Enter கொடுத்தா என்ன நடக்கும்? The addition is 100. And the answer. So addition is 100 என்ற answer. Right? So இதுதான் basic விஷயம். இப்போ எல்லாரும் லேப்டாப் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். So உங்களுக்குரிய கான்செப்ட் ஒன்று தான். உங்களுக்குரிய ஒர்க் நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு கிளாஸ் ரூம்ல போடுவேன். கூகுள் கிளாஸ் ரூம்ல செய்ய வேண்டிய வேலை இதற்குரிய சோர்ஸ் கோட் எல்லாம் போடுவேன். நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான். பிளஸ்க்கு நாங்க இப்ப எப்படி பண்ணமோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், மிச்சதுக்கும் செய்யணும். அதுல இருக்காது பிரச்சனை இருக்கா? அடிஷன் செய்யற மாதிரி நாளைக்கும் செய்வோம். இல்ல எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, ட்ரை பண்ணி பாத்துடலாம். ரைட், வெரி குட். ஓகே गाइस, சோ இன்றைக்கு நான் 8:30 ஓட க்ளோஸ் பண்றேன். சோ இந்த பிராக்டீஸ் முடிஞ்ச பிறகு நாங்க அடுத்த கிளாஸ்ல அப்ப என்ன பார்க்க போறோம்? அசைன்மென்ட். ஓகே, அடுத்த சனிக்கிழமை ஃபுல்லாவே ஆபரேட்டர்ஸ் முடிஞ்சிடும். அடுத்த சனிக்கிழமை ஆபரேட்டர்ஸ் முடிஞ்சதுன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றையில இருந்து திரும்ப நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் லாஜிக்ஸ்க்குள்ள போகலாம். லாஜிக்ஸ் மீன் இஃப் கேஸ், ஸ்விட்ச் கேஸ் அந்த கண்டெல்லாம் போகலாம். அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி விரும்புறாங்க இந்த சாப்டர்ஸ் இன்றைக்கு படிச்ச அவ்வளவு விஷயத்தையும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு ட்ரை பண்ண விரும்புற விஷயங்களை ட்ரை பண்ணலாம். எனி இஷ்யூஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோல் ஆன்சர் பண்ணாடி நீங்கள இருந்து பள்ளியில ஆஃபீஸ்ல இருப்பேன். ஸோ அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணாடியும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு விடுங்க. நான் நின்று பார்த்துட்டு ஐ வில் கன்சல்ட் அபௌட் தட். ரைட்? ஓகே ஓகே சார். ஆல்ரைட் गाइस, சோ எல்லாருக்கும் கிளியரா இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். 4 பேர் எதுனாலும் கேளுங்க. இன்றைக்கு படிச்ச அவ்வளவு விஷயத்திலே எதுனாலும் கேளுங்க. அல்லது எப்படி செய்யறது, என்ன விஷயங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள், ஏதாவது பாயிண்ட்ஸ் விளங்காட்டி இதுதான் விளங்க, நீங்க டவுட் கேட்கலாம். எனக்கு 2 விஷயம் தான் ஓகே. என்னன்னு சொன்னா, முதலாவது விஷயம் நீங்க டவுட் கேட்கறது. 2வது விஷயம் டவுட்ன்றது பேர்ல சார் அவ்வளத்தையும் சொல்லுங்கன்றது டவுட் இல்லை. டவுட்ன்றா என்ன சார், எனக்கு இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் விளங்கல, எனக்கு இதுதான் விளங்கலன்னு முதல் உங்களுக்கு தெரியுமான்றதான் எனக்கு கேள்வி. ரைட்? சோ இந்த பாயிண்ட் எனக்கு விளங்கல, அதை விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னா நான் திரும்ப விளங்கப்படுத்துவேன். கேபிட்டல் சிம்பல் யூஸ் பண்றேன் ஜெயம் இருக்கும் அந்த கேஸ் சென்சிட்டிவ் என்று சொல்லுவோம். சோ C++ல வந்து கேஸ் சென்சிட்டிவ்ன்றது இருக்கு. கீவேர்ட்ஸுக்கு இல்ல, கீவேர்ட்ஸ்களுக்கு நாங்க பெருசா பாவிக்கிறது இல்ல. வேரியபிள்ஸ்க்கு இருக்கு. வேரியபிள்ஸ்ன்றது கேஸ் சென்சிட்டிவ்னு நாம மீன் பண்றோம் இல்ல. ஏன்டா C++ அப்படி யூஸ் பண்றது. கேஸ் சென்சிட்டிவ் இருக்குது, பெரும்பாலும் இல்ல. ஜாவாலே இருக்குது ஃபுல்லாவே. ஓகே. Any other questions? All right guys, so fires விளங்கிட்டு தான் எல்லாம். ஓகே ஓகே ரைட். கிஷாந்த் அகேசியாகல் சார். ஓகே ஃபயர் சொல்லுங்க சார். சார் சொல்லுடாப்பா. கேரக்டர்ஸ்க்குள்ள என்ன வரும்? கேரக்டர்ஸ்க்குள்ள ஒரு எழுத்து அல்லது ஒரு சிம்போல், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வரும், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வரும். ஏல இருந்து செட்டுக்குள்ள ஏதாவது ஒரு எழுத்து வரலாம், அல்லது 1ல இருந்து 9க்குள்ள, 0ல இருந்து 9க்குள்ள ஏதாவது நம்பர் வரலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு சிம்போல் வரலாம், ஏதாவது ஒன்று வரும், அவ்வளவுதான். ஸ்ட்ரிங்னு சொன்னா கணக்கு வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங் என்று சொன்னா கேரக்டர்ஸ். இப்ப தனுராஜ்ன்றது பெயர், இந்த பெயர்ல இப்ப கிட்டத்தட்ட 7-8 கேரக்டர் வரும், அப்ப அது ஸ்ட்ரிங். டி என்ற எழுத்தை மட்டும்தான் வச்சிருக்க போறோம்னு சொன்னா அதுக்கு எது போதுமானது? கரெக்ட், சார் போதுமானது. விளங்குதா? அப்ப நீ எடுக்க போற டேட்டா என்ன மாதிரியான டேட்டா எடுக்க போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஒரு எழுத்து தான் வரும் ஷுவரா தெரியும் சொன்னா எது போதுமானது? சார். சரியா? இல்ல கணக்கெழுத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா ஸ்ட்ரிங். அதான் கான்செப்ட். ஒரு ரைட். நிஷாந்தினி? இல்ல சார், டவுன். ஆல்ரைட் गाइस, சோ அடுத்த சனிக்கிழமை நான் சொன்ன வர்க்ஸ்களோட உங்களை சந்திப்பேன் நம்புறேன். அடுத்த சனிக்கிழமை நான் சொன்ன வர்க்ஸ்கள் விஷயங்கள் கன்டினியூட்டியா நடக்கும் அண்ட் கிளாஸஸ் நடக்கும். அதுக்கு நடுவுல திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை டவுட்ஸ் இருந்தா you can call me now, don't hesitate, and please make your payments of first installments and send me the slips, right? So as soon as possible. சரிதானே? எனக்கு தெரிஞ்சு நீங்க நாளைக்கு பண்ணலாம், நாளையில இருந்து பண்ணுங்க, எப்படியாவது பண்ணி எனக்கு
ஸ்லிப்பை அனுப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க ரைட் ஸோ யூ ஹேவ் த அந்த அந்த ஹெட்டருக்கு தான் அதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்னென்னு போட்டுக்கணும் அந்தந்த அக்கௌண்ட் அதை பே பண்ணீங்கன்னா அண்ட் அகசி பண்ண தேவையில்லை அகசி பண்ணிட்டீங்க தானே என்ன அகசி பண்ணிட்டீங்க என்ன லாஸ்ட் பண்ணிருந்தேன் ஓகே ஸோ தென் அதை 3 பேர் சரிதானே ரைட் ஓகே கேஸ் ஸோ ஹாவ் அ குட் நைட் ஸ்டே சேஃப் சந்திப்போம் அடுத்த சனிக்கிழமை சரியா Okay, sir. Thank you. ஓகே 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 பாய் தேங்க்யூ சார் குட் நைட் ம்